இரண்டாம் நாளாகமம் Second Chronicles 15ஆம் அதிகாரம் chapter 15 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். verse 12 and 13. And they entered into a covenant to seek the Lord God of their fathers with all their heart and with all their soul, that whosoever would not seek the Lord God of Israel should be put to death, whether small or great, whether man or woman. 14ஆம் வசனமும் சேர்த்து. Verse 14. And they swore unto the Lord with a loud voice and with shouting and with trumpets and with cornets. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. தேவனுடைய ஜனங்கள், ராஜா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு ஆணையை ஏற்படுத்தி கொண்டார்கள். And people of God came all together and they made a covenant. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் இவர்கள் இப்படி ஒரு புதிய ஆணை, ஒரு புதிய பிரதிஷ்டை, ஒரு உடன்படிக்கையை அவர்கள் பண்ணினார்கள். And in particular time and they made a new oath or new covenant or new consecration. இன்னைக்கும் கூட பிரதிஷ்டை என்பது, ஆணை என்பது, சத்தியம் என்பது எல்லாரும் எல்லா மார்க்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். And even today we can see in all religion and there is a principle called covenant or making an oath or consecration. இன்னைக்கும் கூட अनेகர் பல விதங்களிலே உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கலாம். And we can see many are doing covenant in different ways. இப்பொழுது ஒரு ராஜா இல்லாவிட்டால் ஒரு மந்திரி இல்லாவிட்டால் ஒரு பிரதம மந்திரியோ இல்லாவிட்டால் ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ பதவி இருக்கிற ஒரு தன்மையை நீங்கள் பார்ப்பீர்களானால், and when you see when the minister or chief minister or prime minister or president and when they take their position, அவர்கள் ரெண்டு விதமான ஆணை பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். and so they will take two kinds of oath. ஒன்று நார்மலாக அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் செயல்படுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுப்பார்கள். And one they will take the oath saying that and according to the rules and regulations of the government and I will do this. இரண்டாவது ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்னு and எடுப்பாங்க. secondly they will have the secrecy. நான் இந்த விஷயத்துல ரொம்ப உண்மையா இருப்பேன் அப்படின்னு ரகசிய காப்பு பிரமாணம். And also and there will be another law of secrecy that I will be faithful in these matters. அது பண்ணி தான் அவங்க அந்த போஸ்டிங்ல போய் உட்காருவாங்க. and doing these two oaths and they can sit in the posting. யாராக இருந்தாலும் எந்த நாட்டிலயும் அது ஒரு முக்கிய பொறுப்பு. whoever it may be and this is a very important responsibility. அதுபோல இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு முடி சூட்டுகிறார். even this year the Lord crowns you here. அப்படியானால் முடி சூட்டுகிறார் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஜனங்கள் இல்லாவிட்டால் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த பொறுப்பானவர்கள், ஒவ்வொரு அபிஷேகம் பெற்றவர்களும் சில பதவியேற்பு பிரமாணம் போல ஆணைகள் இல்லாவிட்டால் உடன்படிக்கைகளை இந்த காலை வேளையில நீங்கள் பண்ணி இந்த வருஷத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். and if the Lord want to crown you in this year means and you have to take some oaths and you have to take some covenant and consecration and move on in this year. இன்றைக்கு மெசேஜ் உடன்படிக்கை செய்து இந்த வருஷத்தை கடந்து போவது. and today's message make a covenant and pass this year. இல்லாவிட்டால் ஆணையிட்டு கொள்வது, or taking an oath or covenant, ஒரு சத்தியம் பண்ணி கொள்வது, or making a promise. இன்றைக்கு மெசேஜ்ல கர்த்தர் முழுவதும் இதைத்தான் உங்களோடு பேச விரும்புகிறார். and today's message fully the Lord wants to speak to you. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும், you and your children, ஊழியர்களும் விசுவாசிகளும், servants of God and believers, சீயோனும் எருசலேமும், Zion and New Jerusalem, வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும், and every people that are present here, ஒவ்வொருவரும் இன்றைக்கு சில ஆணைகளை தேவனுடைய சன்னிதானத்திலே இடப் போகிறீர்கள். and every one of you are going to make some covenant in the presence of அதுல God. முதல் ஆணை என்ன? what is the first covenant? நாங்கள் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். and so we will seek the Lord of their fathers with all their heart, with all their soul. அப்படி தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்படுவான். and any man not seeketh him shall be put to death. இதுதான் அன்னைக்கு அவங்க பண்ண தீர்மானம். and this is the determination that they took on those அந்த times. உடன்படிக்கை செய்த பின்பு அவர்கள் மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். and when they swore unto the Lord with a loud voice and shouting. அந்த ஆணைக்காக 15ஆம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். for 15th verse says and they rejoiced for the oath. அப்படி அவர்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட ஆரம்பித்த போது, when they started to seek God with all their heart, அந்த பிரதிஷ்டையினுடைய பலன் என்ன? what is the reward of the consecration? 15ஆம் வசனம் வாசிக்கலாம். verse 15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இந்த ஆணையினுடைய ஜெயம் என்ன, ரிசல்ட் என்னன்னா,
இந்த வருஷம் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறும் காலமாக மாறும். And what is the result of this way of covenant? And ye shall be rest without any wars. ஒரு பொருத்தனைக்கு, ஒரு ஆணைக்கு, ஒரு சத்தியத்துக்கு பின்னால ஒரு ரிசல்ட் இருக்கு. Behind the covenant and behind oath and behind these things there is a result. நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணும்போது தேவன் அதுக்கு ஒரு பிரதிபலன் உனக்கு தருகிறார். If you make some consecration, the Lord gives you reward. நான் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவேன். I will seek God with all my heart. முழு மனதோடு நான் கர்த்தரை தேடுவேன். I seek God with all my mind. இதுல நான் பின்வாங்கவே மாட்டேன். I will not turn back in this. இந்த உடன்படிக்கை அவங்க பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டு சுற்றுப்புறத்தார் எல்லாரிலும் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை அவர்களுக்கு கொடுத்தாராம். And so the Lord hearing this swan or this promise, and the Lord sought them with ends and without any war. இந்த இளைப்பாறுதல் என்கிறது 2020 மாத்திரம் அல்ல. And this rest is not only for this year 2020. நீங்க 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, When you see the 10th verse, 15ஆம் வருஷம் 3ஆம் மாசத்துல இவங்க இந்த பிரதிஷ்டையை பண்றாங்க. and they are making this consecration or oath in 3rd month in the 15th year. 19ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, When you read 19th verse, 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. until 35th year there was no war. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? 20 வருடம் யுத்தம் இல்லாத ஒரு தன்மை அவர்கள் அனுபவித்தார்கள். In 20 years and they were without wars. வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கணும்னா நீ இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். And if you want to have a life without any problems, you must make such covenant. இயேசு கெத்செமனேல என்ன சொல்லி கொடுத்தாரு? And what Jesus taught in the garden of சோதனை Gethsemane, உனக்கு வரக்கூடாதா? and lest temptation should not, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. and lest ye enter into temptation, watch and pray. அப்போ உனக்கு சோதனை வரக்கூடாதுன்னு நீ ஜெபிக்கிற, ஆனா அதுக்காக நீ விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா சோதனை வராது. ஏன்னா நீ விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதே அந்த சோதனை அழிக்கப்படுகிறது. And so when you watch and pray, the temptation comes not, and even it comes, it is destroyed. எழும்பி வருகிற சக்தி உன்னை விட்டு விலகி போகும். The power that is arising will depart you. பாருங்க, இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடுவோம் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை பண்ண உடனே 20 வருஷம் long years அவங்களுக்கு யுத்தமே கிடையாது. When the people made a covenant and to stay with God, and for 20 years a long period there was no war. நீ ஒரு பொருத்தனை பண்ணி பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கும் பொழுது தேவன் அதுக்கு ஒரு பிரதிபலனை உனக்கு தர வல்லமையும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். And when you take a consecration and to do a life without sins, and the Lord is able to give you right for. முழு இருதயத்தோடு தேடுவதுன்னா எப்படி? What is meaning of seeking him with full heart? இதே போல இன்னொரு பிரதிஷ்டையும் அதே ராஜாக்களின் காலத்திலே இன்னொரு ராஜாக்களின் காலத்திலே நடத்தப்பட்டது. In the same king's period, and the same consecration was done by another king. இரண்டாம் நாளாகமம் 2nd Chronicles 34ஆம் அதிகாரம் chapter 34. 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Look unto 31st verse. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? அங்கே ஆசா ராஜாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். And this is the incident took place in the time of Asa. இல்லாவிட்டா யோசியாவுடைய நாட்கள்ல வாசியுங்கள் 31ஆம் வசனம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அந்த உடன்படிக்கைக்கு எல்லாரையும் கம்பல் பண்ணி நீங்க எல்லாரும் இந்த உடன்படிக்கை பண்ணு அப்படின்னு கட்டாயப்படுத்தினான், உட்படுத்தினான். He forced everyone to do this covenant. அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். இதுதான் சத்தியம். And this is the truth. இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. And this is need for us. இது முதலாவது உடன்படிக்கை பண்ணினது ஆசா ராஜா. And first the covenant made by the king Asa. இரண்டாவது உடன்படிக்கை பண்ணுகிறது யோசியா என்கிற ராஜா. And next we can see the next king named Josiah. அவன் சொல்றான், உடன்படிக்கையின் வார்த்தையின்படி செய்வதினாலே நான் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். And said that according to the covenant which I made, I followed my God. முழு மனதோடு கற்பனைகளை கைக்கொள்வேன். And so I will keep the commandments with all my heart. எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் அதுக்கு உட்பட பண்ணினான். And he caused all that were present in Jerusalem. இந்த வருஷத்துல இந்த சபையில உள்ள சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லா விசுவாசிகளும் புதிய ஆத்துமாக்கள் உட்பட அனைவரும் இந்த உடன்படிக்கைக்கு ஆணைக்கு நீங்கள் உட்பட வேண்டும். All small and great and youngers and all old age believers, they must come and they must sit in this covenant. அதுதான் உண்மையான ஒரு சத்தியம். And that is the important truth. அதே வசனம் சொல்லுகிறது, The same verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, the next verse says, அவர்கள் அனைவரும் கர்த்தரை சேவித்தார்கள். they all serve God. அவர்கள் தேவனை சேவிக்கும்படி செய்தான். And he made him to serve God. 33. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்பிற்கு எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். இஸ்ரவேலிலே எவன்லாம் தென்பட்டானோ எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும்.
And whoever were known in Israel, they all served God. இந்த இடத்துல கால் வைக்கிற எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும். And all that are stepping into the place must serve God. யோசுவா 24:15 யோசுவா என்ன சொல்லுகிறார்? And what Joshua says in Joshua chapter 24 verse 5. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்போம் என்பதை முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள்னு சொன்னான். As for me and my household, we will serve the Lord, and you determine whom you shall ஆனா serve. யோசியா அப்படி சொல்லல. But Joshua says not like this. காணப்பட்ட எல்லாரையும் சொன்னான் கர்த்தரை சேவி. And they that are looking unto him is said like that. கர்த்தரை பின்பற்றி நட. And follow God. முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை சேவி. And serve God with all your heart. முழு இருதயத்தோடு வசனங்களை கைக்கொள். And serve God with all your words. இதுதான் ராஜாக்கள் விருத்தி அடைந்ததுக்கு காரணம். And this is the reason for the kings to establish and இதுதான் ஒரு enlarge. ராஜா நிலை பெற்றிருக்க காரணம். And this is the reason for the king to be established. அவனும் அவன் சந்ததியும் சிங்காசனத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். And the reason for him and his generation to stand on throne is the reason. நீங்கள் எத்தனையோ வருடங்களை பிரியமானவர்களே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். And you would have passed many years in your life. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். But today the Lord is speaking to you. நீ பல பிரதிஷ்டைகள் பண்ணியிருப்பாய். You would have made many consecrations. என்ன பிரதிஷ்டை பண்ணிருப்ப? And what consecration? சாகுற வரைக்கும் தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லிருப்பீங்க. And so till the end I will give tithes. நல்லது, அதெல்லாம் தவறு கிடையாது. That's good, it is not wrong. ஆனா இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய ஓட்டம் முடிகிற வரை நான் கர்த்தரை மட்டுமே சேவிப்பேன். Apart from all these things, the important thing, till the end of my race I serve God alone. நான் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுவேன். And I will seek God with all my heart. கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றி நடப்பேன். I will follow the words of God. இந்த வருஷம் நீங்க இந்த காலையில ஃபர்ஸ்ட் டைமா நீங்க எல்லாரும் இந்த உடன்படிக்கைக்கு உட்படும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். In this year, in this morning time, the Spirit of God is urging you that you must come under this consecration. இந்த வருஷத்துல நீங்க சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு டைம். And this is the right time for you to take a right decision in this year. மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது நியூ இயர் மெசேஜ் விட்டுருங்க. And leave the new message, and this is the first message. அந்த மெசேஜ் உங்க கூடயே வந்துகிட்டே இருக்கிறது. And the means Lord is coming with you. அது உங்க கூடயே தான் வரும். And it come along with you. என்ன மெசேஜ்? What is that? பார்க்கலாம். சொல்லுங்க பாப்போம். இல்ல சொல்லுங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை. அது அவன் பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். உன் பேரை பெருமை யார் பெருமைப்படுத்துவா? நீங்களே வாசல்ல போட்டு உன் பேரை எழுதி வச்சுக்கிறதா பெரிய போர்டு போட்டு? அப்படியா? யார் பெருமைப்படுத்துவா? உன் சத்துரு உன் பேரை பெருமைப்படுத்துவான், தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவார். And who shall make thy name great? Your enemies and your God. இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகணும்னா நீ இன்னைக்கு ஒரு ஆணை இடணும், முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் சேவிப்பேன். And for the promise to be fulfilled in your life, you must make an oath, and I will serve God with all my heart. கர்த்தரை தேடுவதுனா என்ன? And what is the meaning of seeking God? ஆண்டவரை தேடுறதுங்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம். And seeking God is a precious experience. என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, கர்த்தாவே உம்முடைய முகத்தையே தேடுவோம். And you said that seek my face, oh Lord, we will seek your face alone. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவேன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். Seeking God with all your heart means, and he that ariseth early in the morning shall seek டெய்லி நீ me. கர்த்தரை தேடணும்னா காலையில எழும்பிடணும். And if you want to seek God, awake every morning. ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? Will you take a decision? எனக்கு என்னன்னா சத்தியம் வாங்கிட்டு திருப்பி நீங்க சத்தியத்தை நிறைவேற்றலன்னா அது குற்றவாளி ஆயிடுவீங்களோன்னு ஒரு பயம். And I have a fear that after taking this oath, if you fulfill it not, and you may become an accuser. இப்போ ஒரு காரியத்தை கேட்கறேன், நீங்க அதுல போய் சொல்றீங்க, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ நான் கேட்ட உடனே என்ன செய்றீங்க? அதுக்கு மாத்தி ஒரு சொல்றீங்க. அடுத்து அது ஒரு முதல் குற்றம், ரெண்டாவது ஒரு குற்றம். உலகத்துல சொல்லுவான், ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு எத்தனை செய்யணும்? 9 குற்றம் செய்யணும். And to cover one sin in the world they used to say, and you must utter 9 lies. கர்த்தரை தேடுகிறதுங்கிறது முழு இதயத்தோடு தேடுவது என்பது அதிகாலையில தேடுகிறதுல ஒரு போர்ஷன். And seeking God means, seeking all your heart means, and you have to seek early in the morning. நான் கேரளால போயிருக்கும்போது When I went to Kerala, ஒரு பிரதர் வந்து சொன்னாரு, a brother said like this. எங்க சின்ன பாஸ்டர் வந்து 38 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து ஒரு நாள் கூட 4 மணி ஜெபத்தை மிஸ் பண்ணது இல்லைனாரு. எனக்கு வெக்கமாய் போயிடுச்சு. And said that my assistant pastor 38 years he was serving the Lord in the ministry, and even a day he missed not the praising. அதாவது ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து அவர் எதை மிஸ் பண்ணதே கிடையாது. 4 மணி ஜெபம். And from the day he come to the ministry, he never missed 4 o'clock நான் இந்த praising. ரட்சிப்புல வந்ததுல இருந்து 4 மணி ஜெபத்தை மிஸ்ஸே பண்ணதே இல்லன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And those who say after coming to the salvation, I never missed a 4 o'clock praising, lift up your hands. பண்ண நீங்க சொல்லுவீங்க, நான் சிக்காயின நாளத்துலாம் நான் எழும்பல. And you may say that whenever I got sick, I wake up not. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It's not like, my beloved.
ஒரு பிரதிஷ்டைனா ஒரு ஆணையில இருந்தீன்னா கர்த்தரை தேடுவேன்னு சொன்னேன்னு நீ தேடிடணும். And if you take an oath and covenant and to seek God, you must seek him with all your heart. குறித்த ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்ளும். And my eyes watch and before the watch of the day. எதற்காக? For what? உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக. And to meditate thy laws. வேதத்தை தியானிக்கிறதுக்கு குறித்த நேரத்துக்கு குறித்த ஜாமத்துக்கு முன்னாலே என் கண்கள் என்ன செய்யும்? அப்போ மிட்நைட்ல பைபிள் வாசிக்கிறத பத்தி சொல்லிருக்கு. And so it is said that and reading the Bible in the midnight and before the time my இப்ப நம்ம பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? And how we are reading the Bible. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஏய் சத்தம் போடாத, சமையல் பண்ணு, சீக்கிரம் குழம்பு போய், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், உடனே திருப்பி என்ன சத்தம், திருப்பி 3வது வசனத்துக்கு வருவோம். இப்படிதானே? And so for every verse we will give a pass. இப்படிதான் நீங்க பைபிள் ரீடிங் இருக்கு நம்மட்ட பாதி பேருக்கு. And many of us are having the Bible reading like this. பைபிள் ரீடிங்கிறது ஒரு வசனம் படிச்சா 50 வசனம் படிக்கணுங்கிறது இல்ல, அந்த ஒரே வசனத்துல நிக்குங்க, கண் அப்படியே நிக்கும். And when you read the Bible and even when you are going through the 50 verses, your eyes will be fixed upon the Bible. நாங்க எல்லாம் பைபிள் படிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம்னா எப்படி? And we are reading the Bible, preaching, how it is. மண்டையில இதாங்க ஓடிட்டே இருக்கணும். And this will move in our mind. அது சொல்லுவீங்க, நீங்க உங்க தொழில் அது, அதனால நீங்க அப்படி தான் பண்ணணும், எங்களுக்கு வேற தொழில் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. And you may tell that and you have your business and we have many other business. ஒத்துக்கறேன், என் தொழில் இதுதான். And yes, is this my business? யோனாட்ட ஒருத்தன் கேட்டான், உன் தொழில் என்ன? And to Jonah one asked, and what is your business? இவன் என்ன சொன்னான்? What he said? நான் பாஸ்டர் அப்படினானா. Did he say I am pastor? நான் இஸ்ரவேலின் தேவனிலே பயபக்திக்குரியவனா. அடப்பாவி, நீ ஏன்டா இப்படி ஓடி வந்து ஒளிஞ்சு கிடக்குற, போ ஊழியம் செய்யின்னு சொல்லி அனுப்பி துரத்தி விட்டாங்க, தூக்கி கூட தண்ணில போட்டாங்க. And said that, and what is thine occupation? He said that, and I fear God, the Israel of heaven, and so they cast him out. மைண்ட்ல இது ஓடிட்டே இருக்கணுங்க. And this must move in your mind. உங்களுக்கு என்ன ஓடிட்டு இருக்கு? And what is moving in your mind? சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், தேவைகள், அது இதெல்லாம் ஓரங்கட்டுங்க. இதெல்லாம் நீ உன்னுடைய தேவன் யாரு? யெகோவா, யெகோவா, யெகோவா ஈரே. And lay aside all your problems, and Jehovah Jireh is your சரியான God. அர்த்தம் பர்టిక్యులர் நேரத்துல அவர் நிப்பார், அதான் கரெக்ட். The right meaning, and he stands in the particular point of time. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றார். And one is telling, the Lord shall see it. இன்னொரு அர்த்தம் சொல்லிருக்கு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும். Another interpretation says, it shall be seen in the mount of the Lord. அவருக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் அசந்தா கொன்றுவான்னு தெரியும். And you know that தாம் பிள்ளைய ஆபிரகாம் வெட்டிடுவான், அதுல மாற்றமே கிடையாது. அவருக்கு நிச்சயம் தெரியும், இவன் கொன்றுவான்னு தெரியும். ஏன்னா வர்றானே, வரும்போது ஹார்ட்டை பார்க்குறாரு, மனுஷ முகத்தை பார்க்குறான், தெய்வம் ஹார்ட்டை பார்க்குறாரு. இவன் கொன்றுவானான்னு, இவன் தான் கல் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறானே, அப்போ இவன் நிச்சயம் கொன்றுவான்னு அவருக்கு தெரியும். And so man looks into the face, and the Lord looks into the heart, and he surely knows, and if he becomes slack, and he may slay his son. பலவேற்காட்டில் இருக்கும்போது அங்க மீனவர்கள் ஜாஸ்தி. And when I was at Palavirkad, there were many fishermen. ஒரு விசுவாசிட்ட கேட்டேன், I asked a believer, அவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி. and so they were illiterate. ஏப்பா, இப்ப ஆபிரகாம்கிட்ட பையனை கொல்லணும்னு சொன்னாரு, திடீர்னு உன்கிட்ட வந்து சொல்லிட்டாரு உன் பிள்ளைய கொல்லணும்னு சொல்லிட்டாரு, என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். And so the Lord said unto Abraham to slay the son, and the Lord asked unto you, what will you do? என்ன பிரதர் இப்படி சொல்லிட்ட, அவர் சொன்னா கொன்ற வேண்டியதான் அப்படினா. And what brother was ஆபிரகாமுடைய சந்ததி. And what brother you are saying, if he says I must obey, and he is the seed of Abraham. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாருங்க. And see how stronger they are coming. அதனால தான் தேவன் அதுக்கு முன்னாலேயே ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க முள்ளுல சிக்க வச்சிட்டு வெயிட்டிங்ல இருக்காருங்க. And so the Lord made the lamb to stay in the thorns, and he wait in waiting. நீ கர்த்தரை எவ்வளவு தேடுகிறாய்? And how far you are seeking God? இந்த வருஷத்துல நான் கர்த்தரை தேடுவேன் அப்படிங்கறதுல முதல் பகுதி 4 o'clock pricing. சரியா சொன்னா 3:45. இன்னும் சரியா சொன்னா 4ஆம் ஜாமம், இயேசு தண்ணீரில் நடந்து வந்த நேரம். And seeking God in this year with all your heart means you must seek early in the morning 4 o'clock, and to stay so sharply at 3:45 or 4th watch. The Lord moves on the water. நேரத்துல நீ தேவனை தேடணும். And right time you must seek God. குறித்த ஜாமத்துக்கு முன்னால எழும்பி உட்கார்ந்து பைபிள் படிக்கணும். And before the right watch of the time you must read the Bible. அந்த பைபிள் படிக்கும்போது வந்து ஒரு வார்த்தை உனக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும். When you read the Bible, the word comes in you. ஒரு அதிகாரம் படிக்கிறேன்னு வெச்சுக்கங்க. When you read a chapter, 10 அதிகாரம் படிக்கிறீங்கன்னு வெச்சுக்கங்க. when you read 10 chapters, இல்ல ஒரு டைரியை கையில வெச்சுக்கோங்க. or keep the diary in your hands. எதுல உனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை என்ன செய்ய, எழுதிக்க. If something touches you, note down. தாவீதுக்கு கூட சொல்றான், even David says, எனக்கு சில வசனங்கள் என்ன நம்ப பண்ணிருச்சு ஆண்டவரே, and said that some words made me to trust. அந்த வசனத்துல தான் என் மைண்ட் ஓடிட்டே இருக்கு. And so my mind is moving around that verse. 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, when the psalmist says in 119th Psalm verse 49, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியனுக்காக நினைத்தருளும். சில வசனத்தை நான் படிச்சேன், அதை அப்படியே நம்பிட்டேன் நான். I read some verses, I believed as such. உங்களுக்கும் சில வசனங்கள் அப்படி நிக்கும். And you may have some verses. இந்த மெசேஜ் இப்படி தாங்க வந்தது. And this is how I got the message. வசனம் படிக்கும்போது வரல, தானாவே வந்துருச்சு. என் ஜனத்தை ஆணைக்கு உட்படுத்து.
And when I reading the Bible, I get not this message, but when I'm meditating, and so I got that, and you must make my people unto covenant. ரெண்டு நாளா இப்ப என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிற பார்ட் அது. And this is the part that 2 days I am striving with. என் ஜனத்தை முதல் சர்வீஸ்லயே நீ என்ன செய்யணும்? ஆணைக்கு உட்படுத்தணும். And you have to make my people under covenant in the first service. சத்தியத்துக்கு உட்படுத்தணும். And they must come under truth. அவன் சும்மா வந்து உட்கார்ந்திருப்பான், நீ அவனை பிரதிஷ்டை பண்ண வை. And just simply they must sit, you must make them to do consecration. அது என்ன பிரதிஷ்டை? What is the consecration? என் முகத்தை தேடுவது. And looking unto my face. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை தேடுவேன் என்று எல்லா ஜனங்களும் ஆணையிட்டுக் கொண்டார்கள். ஆனபடினால் யுத்தம் நிறுத்தப்பட்டது. And so all the people with all their heart and they sought God, and so the war was ceased. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறதுங்கிறது ஒரு பாக்கியமானது. Seeking the presence of God is a blessed thing. ஆண்டவருடைய முகத்தை தேடி பழகுங்க. And seek the face of God. ஒரு தாய், ஒரு பிள்ளை, ஒரு தாய் தகப்பனுடைய முகத்தை தேடும். A child and mother, they seek unto the face of father. இப்ப கூட ஒரு பிள்ளை நீங்க விடுங்க. இப்ப நம்ம சத்தம் போடுறதுனால பிள்ளைங்க நடமாட்டம் கம்மியா இருக்கு. விட்டுட்டீங்கன்னா அது எங்கேயாவது ஓடி விளையாண்டுட்டு வந்துட்டு இப்படியே ஒவ்வொருத்தர் மூஞ்சியா தேடுங்க. And so when you scold your children and when they depart to play and they come and seek the faces. வேலைக்காரனுடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? வேலைக்காரனுடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? வேலைக்காரியுடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? முகத்தையா? எஜமானனுடைய கையை தான் பார்த்துட்டு இருக்கான். எப்படி எடுத்து கொடுக்க போறான் அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். And so the eyes of the servants, eyes of the maid look unto the hands of the master. அதுபோல ஆண்டவருடைய கண்கள் எங்க இருக்கு? And where is the eyes of the Lord? சொல்லுங்க. ஆண்டவருடைய கண்கள் யாரை நோக்கிக்கிட்டே இருக்கு? உன்னையும் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. And so the eyes of the Lord is fixed upon you and me. நீதிமான்களை அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. And so it looks unto the righteous. அப்ப உன்னுடைய கண் எங்க இருக்கணும்? And where should be your eyes? உன்னுடைய கண்கள் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? And to whom your eyes must seek? பைபிள் சொல்லுகிறது. The Bible says, என்னுடைய கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். My eyes will seek the Holy One of Israel. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டியன. Our eyes must always seek the Holy One of Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம்? How many are like this today? ஏசாயா 17ல பார்க்கும் பொழுது, when we look unto Isaiah chapter 17, 8வது வசனம், verse 8. தன்னை உண்டாக்கினவரே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருக்கும். இந்த வருஷம் முழுவதும் உன்னுடைய கண்கள் இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். Throughout this year, your eyes must behold Jesus Christ. பாடுகளின் மத்தியிலே போகும்போது சிலுவையை நோக்கி பார். When you go through sufferings, look unto cross. வியாதியின் மத்தியிலே போகும்பொழுது சுகமாக்கும் அவருடைய வல்லமையை நோக்கி பார். When you go through sickness, looking unto the healing power of God. பலவீனத்திலே போகும்பொழுது பலன் கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவியை நோக்கி பார். When you go through the infirmities, look unto the Spirit of God gives you power. யுத்தகளத்திலே யெகோவா நிசியை நோக்கி பார். Into the battlefield, look unto Jehovah Nissi. குழப்பமான நேரத்திலே யெகோவா ஷாலோமை நோக்கி பார். Times of trouble, look unto Jehovah Shalom. தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் யெகோவா ஈரேயை நோக்கி பார். When requirements are not met, look unto Jehovah Jireh. இன்னைக்கு முதல் ஆணை, நான் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவேன். And the first covenant, with all my heart I will seek my God. இன்னைக்கு ஒரு ஜெப ஆவியை நீங்க பெற்றிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். And I think that today you have received the spirit of prayer. எனக்கு ஜெப ஆவி தந்தார்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And those who say the Lord gave me the spirit of prayer, lift up your hands. கடந்த வருஷம் மாதிரி அல்ல. And not like the past years. இந்த வருஷம் ரெட்டிப்பான ஜெப ஆவி உன்மேல் அனுப்பப்பட்டிருக்கிறது. And in this year, double portion of spirit of prayer is sent upon you. ஒரு சகோதரி சொன்னது எனக்கு நினைவில் வருகிறது. I remember the sister who said like this. அவங்க ஒரு 40 வயசானவங்க இருப்பாங்க. And she may be around 40 years. நல்ல குண்டா தான் இருப்பாங்க. And she will be fat. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நைட் நீ என் கூட ஜெபிக்கணும். And one day the Lord said, and you must pray with me today night. ஆனா எப்பவும் தூங்குற டயத்தை விட அன்னைக்கு அதிக முன்னாலேயே பிசாசு தூக்கத்தை கொடுத்து படுக்க வச்சிட்டான். And so she used to sleep at the time before time, he gave sleep to them. நைட்ல ஒரு 12 மணி கிட்ட திடீர்னு ஆண்டவர் வந்தாராம். At 12 o'clock at night, the Lord came near her. எழுப்புனாராம். And he woke up. இவங்க சுருண்டு படுத்துக்கிட்டாங்க. And she crouched herself. ஒரு குழந்தையை தூக்கி நம்ம ஜெபத்துல உட்காரலன்னா தூக்கி உட்கார வைப்போமே, அதே மாதிரி இவங்களை அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு, நான் பாயிண்ட் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணுனா. And how he makes a child to sit in the prayer, likewise the Lord lifted up her and made her to sit in prayer and say the prayer points. இவங்களுக்கு அவர முகத்தை ஏறெடுக்க சக்தி இல்ல. And not having a power to look into face. பட் சத்தம் மட்டும் கேக்குது. And he hear the voice. உடனே இவங்க ஆவியில நின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. And they started to pray. ரெண்டு பேரும் பயங்கரமான ஜெபம். And right prayer between them. ஜெபம் முடிக்கும் பொழுது 4:45. At the end of the prayer it was 3:04. ஆமென் போட்டு அவர் போயிட்டார். And 4:45 the prayer was closed. He said amen. ஜெபத்தில் தேவனை தேடுவது. And this is what you pray and you seek God in prayer. நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள்ள இருந்து என்ன செய்யணும்?
விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கணும். And when you start praying, the Spirit of God must pray with you and Spirit will utter இயேசு என்ன him. சொன்னாரு? What Jesus said? என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? And can't you watch with me 1 hour? இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நீ முழு இதயத்தோடு தேவனை தேடுறதுக்கு ஒரு ஆணைக்குள்ளே வருகிறாய். And so in this year and you are coming to oath or consecration to seek God first. இரண்டாவது, Secondly, நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Judges chapter 21 verse 5. நியாயாதிபதிகள் 5ஆம் வசனம். And 21:5 of Judges. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவுக்கு வராதவன் கொலை செய்யப்பட கடவன். And he did not come to the presence of God, let he be killed. என்று அவர்கள் பெரிய ஆணை, பெரிய சத்தியம் பண்ணி வச்சிருந்தாங்க. And they made a great oath. கர்த்தருடைய சந்நிதியிலே சபை கூடினது. And so the presence of God and the assembly was யார் gathered. வரவில்லை என்று அவர்கள் விசாரித்தார்கள். And so they asked, and who did not come? இது எதை காண்பிக்கிறது? What does it show? இந்த வருஷத்துல நீ கர்த்தருடைய சந்நிதியை தேட வேண்டும். In this year you must seek the presence of God. சபை கூடுதலை தேட வேண்டும். And you must seek the gathering of the church. ஆராதனையை தேட வேண்டும். And you must seek worshiping God. இந்த வருஷத்துல நீ கர்த்தரை தேடுவதனுடைய இன்னொரு போர்ஷன், And the another meaning of seeking God, கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு நீ வர வேண்டும். and you must come to Mizpah, the presence of God. நான் முந்தியே உங்களுக்கு சொல்லி இருப்பேன். And already I said about you. சண்டே சர்வீஸ் எதற்கு கொடுக்கப்படுகிறது? And why the Sunday service is given? சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்படக்கடவன். And cursed is the person and who leave the assembly. இந்த வருஷம் நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ, சண்டே சர்வீஸை நான் கேன்சலே பண்ண மாட்டேன். In this year take a decision, I will not leave going from Sunday ஒருவேளை service. வேலையின் நிமித்தம் நீ வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். And because of job you may go away. அப்படி போனா நீ அங்க ஒரு சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணணும். When you go there you must attend the service. அதை விடக்கூடாது. You should not leave it. எங்க போனாலும் நீ சர்வீஸ்ல உட்காரணும். Wherever you go you must sit in the service. அதுதான் சாபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு விசுவாசிக்கு ஒரு வழி. And that is the place or for room for the way into believers. வாரம் கர்த்தர் உன்கிட்ட பேசுறது அது ஒரு ரூட் அது. And there is a route for the Lord to speak to you every week. பைபிள் ஸ்டடி. Bible studies. கட்டாயம் நீ பைபிள் ஸ்டடிக்கு வரணும். And compulsorily you must take ஏன் part. பைபிள் ஸ்டடிக்கு வரணும்? Why you are coming? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth and the truth shall deliver thee. லைஃப்ல உனக்கு விடுதலையின் ஜீவியம் வேணும், பரிசுத்தம் வேணும், தெய்வீகம் வேணும்னா சத்தியத்தை நீ அறியறதுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரணும். And to come to know the truths in your life you must come and attend the Bible studies. ஏன் காத்திருப்புறதுக்கு வரணும்? Why you must attend tarrying meeting? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஊங்காதீங்க. காத்திருப்புறதுக்கு வந்தாதானே சத்தமா வரும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உனக்கு இருக்கிற பிசாசின் போராட்டங்களை அடிக்கிறதுக்கு இது ஆவிக்குரிய யுத்தங்களை நீ ஜெயிக்கிறதுக்கு காத்திருப்புறதுக்கு வந்து உட்கார். When the spirit of the Lord is there is liberty, and so to overcome all your spiritual wars you must attend the tarrying meetings. ஏன் ரெண்டு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறோம்? Why we are conducting 2 fasting prayers? எதுக்காக? Why? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. உன் புருஷனோடு, உன் மனைவியோடு, உன் பிள்ளைகளோடு, உன் தொழிலோடு, உன் ஊழியத்தோடு, உன் சரீரத்தோடு, உன் மனதோடு, உன் சந்ததியோடு போராடுகிற பிசாசை அழிக்கணும்னா நீ எங்க வந்து உட்காரணும்? உபவாசத்துல உட்காரணும். And so to deliver you or children, your husband, from all members of the family and with all kinds of division, you must come and attend the fasting prayers. இரவு ஜெபம், Night prayers. 1 மணி சோதனைக்கு உட்படாதபடி தேவனோடு விழித்திருக்கிற 1 மணி நேரம். And lest you enter into temptation, you must watch and pray with God 1 hour. சும்மா ஒண்ணு நம்முடைய ஜெபங்கள்லாம் வைக்கிறது இல்ல. And not simply placing in the prayer. எல்லாத்துக்கு பின்னால ஒரு கான்செப்ட் இருக்கு. And behind everything there is a concept. 4 மணி ஜெபம் இருக்கு. Why the 4 o'clock praisings? ஆண்டவரை தேடு, புதிய கிருபையை வாங்கிக்க. To seek God and receive new graces. இரவு 10 மணி ஜெபம் இருக்கு. Why 10 o'clock ஏன் praisings? குடும்ப ஜெபம்? Why? அன்னைக்கு தேவன் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த முடியாது. And to give thanks for all the benefits the Lord done in that day. ஏன் ஏரியா பிரேயர் நடத்துறோம்? Why we are conducting area prayers? அந்த வீட்டுக்குள்ள ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்ல ஒரு அபிஷேகம் இறங்கும், அந்த வீட்ல இருக்கிற சாபம் போகும். When you pray in the house and all the curses departs and anointing comes. கொர்நேலியின் வீட்ல அபிஷேகம் இறங்கினது. In the house of Cornelius anointing came. ஆதியில இறங்கினது போல இறங்கினது. And how it came in the former days it came on his house. இதுதான் ஏரியா பிரேயருக்கு போ, ஏரியா பிரேயர் நடத்துன்னு சொல்றோம். And this is what we are asking you to go and attend the area prayers. கம்யூனியன் எடுன்னு சொல்றோம். And why is need of the communion? மேல இருக்கிற பிசாசு போராட்டம், வியாதி எல்லாம் போய், பாவம் போய், நித்திய ஜீவனுக்கு நீ பங்காளியாய் மாறணும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவனைத்தான் நான் கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். And all the possession of the demons must flee away when you take part of the communion service. And he that taketh my bread and wine and will take part in eternal life, and I will arise him at the last days. பைபிள் படின்னு சொல்றோம். I am asking you to read the Bible. பைபிள் படிக்கணும். And what you need to read? உம்முடைய வேதத்தை நேசிப்பவனுக்கு என்ன உண்டு?
மிகுந்த சமாதானம் உண்டு, அவனுக்கு இடரலே கிடையாது. And great peace for them that love the law, there is no stumbling. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு லைஃப் நீ என்ஜாய் பண்ணனும், ரன் பண்ணனும்னு ஆசைப்பட்டேனா பைபிளை படி. To enjoy the life without any disturbance, read the Bible. வேதமே என் மனமகிழ்ச்சி. And the law is my delight. வேதமே என் ஆறுதல். And the law is my comfort. பகலும் வேதத்திலே தியானமா இருந்து அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது உன்னை எவ்வளவு மகிமையாக தெய்வம் மாற்றுவார். When you meditate the law of God day and night and follow his counsels, and how glorious the Lord shall change you. இங்கே கர்த்தருடைய சந்நிதி மிஸ்பா என்று அழைக்கப்பட்டது. And here the presence of God is called as Mizpah. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் எவனோ? And he that cometh not to the presence of God, Mizpah. மிஸ்பாங்கிறது காவல் கோபுரம். மிஸ்பாவை நீ மிஸ் பண்ண கூடாது. அப்படினா மிஸ்பான்னு சில பொண்ணுங்க கூட பேர் வச்சுட்டாங்க. Mizpah means watchtower. நான் மிஸ்பாவை மிஸ் பண்ணாதேன்னு உடனே அதை தப்பா எடுத்துறாதீங்க. ஏதாவது குழம்பிரும் பொல்லாதாவி. And Mizpah means watchtower. Don't take in a different way and you may be confused. கர்த்தருடைய சந்நிதியை நீ மிஸ் பண்ண கூடாது. Don't leave missing the presence of God. தேவ சமூகம் அது காவல் கோபுரம். Presence of God is watchtower. மிஸ் பண்ண என்ன அர்த்தம்? காவல் கோபுரம், ஜெப கோபுரம். And Mizpah means prayer tower or watchtower. உன்னுடைய பிரச்சனை என்ன, நீ கர்த்தருடைய சந்நிதிக்கு போ. Place your problems and the presence of God. நீங்க வந்து என்னைய பார்த்து ஜெபிக்கணும்னு கூட நீங்க எதிர்பார்க்காதீங்க. And don't expect that you must pray unto someone. கர்த்தருடைய உனக்கு பிரச்சனையா, இங்க வந்து இந்த இந்த கூட சும்மா தான் இருக்கும். வந்து நீ ஒரு தூணை பிடிச்சுக்கோ, முழங்கால்ல நில்லு. Any problem, come to the presence of God. Hold on any pillar tightly and call unto him. நியாயாதிபதிகள் 11:11 பார்க்கும் பொழுது, When we look unto 11:11 of Judges. அங்கே யெப்தா தனக்கு யுத்தகளத்துல ஒரு யுத்த சூழ்நிலை வந்தபோது, and when there was a war to Jephthah, அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் 11 அதானா வாசி. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எல்லா காரியத்தையும் அவன் எங்க போய் சொன்னான்? எங்க போய் சொன்னான்? சாட்சியில சொல்லல, போய் தேவ சந்நிதியில உட்கார்ந்து ஆண்டவரேன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு போனான். அவனுடைய யுத்தம் ஜெயமாய் மாறினது. Where did he say? And he went and said to the presence of God, and his words become victory. வா, டெய்லி வா. Come every day. வேலைக்கு போறதுக்கு முன்னால வா, இல்ல வேலை முடிஞ்ச பிறகு வா. யாரையும் பார்க்காத, ஊழியக்காரன், பாஸ்டர், அக்கா, கத்திரி, அங்க போய் காய் வெட்டணும், இதெல்லாம் போவாத. ஏசாம இந்த கூட்டத்துக்குள்ள வா. கூட்டத்துக்குள்ள வந்து இந்த கூட்டத்துல எங்கேயாவது ஹாலில் ஒரு மூலையில உட்காந்து ஒரு தூணை பிடிச்சிட்டு பிரேயர் பண்ணு. 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ அழுதுட்டு போயிடு. And before coming to the work or going out to the work, and you come and hold on the pillars tightly and call unto him and shed tears. அப்படி ஒரு பிராக்டீஸ் பண்ணு. You have this practice. இல்ல உனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குது, or even you're getting a leave day, இல்ல ஒரு நாள் உனக்கு டைம் கிடைச்சிருச்சு, or when you get a time in a day. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது, when we see in 1 Samuel chapter 7 5:6ல பாக்கும் பொழுது, verse 5 and 6, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொன்று கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி. எப்படி அன்னைக்கு முழுசா அவங்க எல்லாம் இருந்தாங்க, உபவாசம் போட்டாங்க. and they took fasting on days. அதுதான் மிஸ்பா. that is Mizpah. கர்த்தருடைய சந்நிதியில வர்றதுங்கிறது சும்மா வந்து அப்படி ஜோக் அடிச்சிட்டு சிரிச்சிட்டு போயிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன எப்படி இருக்க, பரவாயில்லையா, நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஷூ நல்லா இருக்கு, கட் ஷூ தான், பரவாயில்ல, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, எங்க முடி வெட்டின, இதை கேட்கறதுக்கு நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாரா நீ? And simply you should not come to the presence of God to know many other things. And is it the thing you are coming to the presence of God? உபவாசம் போட்டு ஒரு நாள் உட்காரு கர்த்தருடைய வீட்ல, and take fasting and sit in the presence of God. ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் உன்னுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் தங்கும் ஒரு நாள் இன்பமானது. it is good for me to dwell in the times of colds and than to stay in the time of vengeance. உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் நாடுவேன். and I will seek your courts to stay. உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யும்படியாக உம்முடைய மகிமையை காணும்படியாக நான் விரும்புகிறேன் ஒரு மனிதன் சொன்னான். and one man says, and I desire to examine the glory in your presence. வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை. I don't want anything. ஒன்றையே நாடுவேன், அதையே நான் தேடுவேன். and one thing I desire and I will seek that. கர்த்தருடைய வீட்டில் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய மகிமையை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். and I desire to sit in the house of God and to meditate his laws. நீங்க எங்க தங்குறீங்க? where will you dwell? கர்த்தருடைய வீட்ல ஒரு நாள் தங்குறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொசு கடிக்குது, குளிர் அடிக்குது. and now you feel very difficult to stay in the house of God because of the biting of mosquitoes. சனிக்கிழமை நைட் ஒரு நைட் முந்தி பெந்தேகோஸ்தே சபை வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணமே சனிக்கிழமை நைட் ஜெபம்தாங்க. and the reason for the Pentecostal mission to grow up is Saturday night prayers. வாலிபர்கள் ஊழியத்துக்கு போனதுக்கு காரணமே சனிக்கிழமை இரவு ஜெபம்தாங்க. the reason for the youngsters to come to the ministry is Saturday night prayers. சனிக்கிழமை இரவு ஜெபம் தான் உன் வாழ்க்கையை புரட்டுறது. and Saturday night prayers will turn your life. சனிக்கிழமை இரவு ஜெபம்
ஜெபம் மிட் நைட் ஜெபம் நல்லா நைட்டெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கணுங்க. Saturday night prayers and midnight prayers, and you must fiercely pray. காலையில ஆராதனைக்காக நீ ஜெபிச்சிட்டு வந்தீன்னா நான் காலையில சும்மா ஃபயரா வருவேன். And so when you pray for the worship morning, and I will come with நீ fire. நல்லா தூங்கிட்டு வந்தீன்னா நான் ஜம்மா பச்சை தண்ணி மாதிரி தான் வருவேன். And when you sleep well, and I will come like a chill water. நீ full prayer boost கொடுக்கணும். And so you have to boost up in prayers. முழங்கால்ல நிக்கணும். Stand on knees. ஆராதனைக்காக நிக்கணும். Stand and pray for worship. ஆராதனைக்கு வர்ற ஜனங்களுக்காக நிக்கணும். You must pray for the people. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாலிப பசங்க ஆவியில நிறைஞ்சு களி கூர்ந்து உள்ளுக்குள்ள நதியில மூழ்கிடணும். 2 or 3 hours the young people you must indulge and must immerse into water. இந்த வருஷம் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. And this year you all must take a decision. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவிலே என்னுடைய நேரத்தை போக்குவேன். And I will spend my time in the presence of the Lord Spain. ஏதாவது வேலை இருந்தா செய்யறது தப்பு கிடையாது. If you have any work when you do, that's not ஆனா wrong. அதுவே வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம மூழ்கிரவும் கூடாது. And you should not immerse yourself that job is my work and I ஒரு will மணி do நேரம் it. கர்த்தருடைய வீட்ல வேலை செஞ்சேன்னா 1 மணி நேரம் ஜெபிச்சு பழகுங்க. And so you have to work in the house of God 1 hour and you must pray 1 hour. வேலைனா கழுத்தை கொடுக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கீங்க. ஜெபம்னா கழுத்தை கொடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்கீங்க. And there are many to teach to work, but there are only 4 or to teach them to pray. அதனால தான் இங்கே சொல்லி இருக்கிறது கர்த்தருடைய சந்நிதியில் வராதவன் எவனோ. And so it is said, they that come not to the presence of God. கூட்டத்துக்கு இங்க வந்து விழுந்துரு. And you must come to the meeting here. எங்க சுத்தினாலும் சண்டே சர்வீஸ் நீ வந்தறணும். Wherever you go, you must come and attend Sunday service எங்க here. சுத்தினாலும் காத்திருப்புறதுக்கு வந்தறணும். And wherever you go, you must come here for prayer எங்க போனாலும் meeting. நீ தேவனுடைய பைபிள் ஸ்டடிக்கு வந்து உட்கார்ந்தறணும். And wherever you go, you must come and sit for Bible studies here. இதுல வர முடியலையா அந்த டைமை நீ வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ செலுத்த முடியாக இடை நேரத்துல வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் முழங்கால் போட்டு போ. And if you cannot come to the right time, at least in between, you must come and stand on these 2 or 3 நான் hours. சொல்றது புரிஞ்சுதா? Can you understand what I say? சொல்லுங்க. ஆராதனைக்கு வராம இருக்க கூடாது. And you should not fail coming to the உனக்கு பைபிள் service. ஸ்டடிக்கு வர முடியல. And if you are not able to come for Bible study, அந்த டைம் 2 hours நீ இன்னொரு இடத்துல வந்து இங்க தேவனுடைய சமூகத்துல ஜெபிச்சிட்டு போணும். another day 2 hours you must come and stay in the presence of God and pray. சரியா? Is it right? காத்திருப்புறதுக்கு வரல. You did not attend the tarrying meeting. நைட் 10 to 12 ஜெபத்துல நீ வந்து உட்காரணும். And you must attend 10 to 12 prayers here. சரிதானா? Is it right? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர முடியல. உனக்கு டியூட்டி இருக்கு, வேலை இருக்கு, ஷிஃப்ட் இருக்கு, கரெக்ட் ஒத்துக்கறேன். And you have shifts and duties and works, and I accept that you cannot come for fasting அந்த prayer. டயத்தை நீ தேவனுடைய சமூகத்துல உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப 3 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து முழங்கால் போடுங்க. And so when you get leisure time, and so 2 or 3 hours இந்த come வீட to the presence of சகல God. ஜனங்களுக்கு ஜெப வீடாய் மாற்றி பழகுங்கள். And you have to make this place as a house of prayer for all. இப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடக்காது. இது பான்னு கிடக்கும் ஒரு மடம் மாதிரி. And so after the prayers was over, and it will be like a place. அப்படி அல்ல. It's not like that. உங்களுடைய ஆவியில இணைந்து போகிறவர்களோடு சேர்ந்து வாங்க. And you have to come to the place and who can move with your spirit. ஒருத்தன் கூட உன் ஆவி ஒத்து போலையா தனியா வா. And if none of your spirit moves, you come alone. Is it right? ஏன்னா உனக்கு தனியா சொல்லி ஜெபிக்கணும்னு பல பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீ தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. If you have many prayer petitions to say alone and pray, stay personally and pray. ஆவியில ஒரு மனம் உள்ள ஒன்னஸ் இருக்கறானா வந்து 4 பேர் 3 பேர் உட்கார்ந்து முழங்கால் போடு. And if you have oneness in spirit with 2 or 3, you come and stand on knees with them. வெளிய மரங்கள் கிரவுண்ட் எல்லாம் இருக்கு. போய் உட்கார்ந்து மரத்தடியில உட்காரு. And go and sit under the tree and pray. அப்போஸ்தலர் காலங்களில் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் வழக்கமாக ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம் சொல்றார். And so in the Acts of the Apostle it said that, and usually we sit near the brook of water and pray. அங்கதான் லீதியால் ரத்தாம்பர வியாபாரி சந்திக்கப்படுகிறார். And there the Lydia and the seller of purple was visited. அப்படி ஒரு ஜெப வீடாக இந்த இடத்தை நீங்க இந்த வருஷத்துல மாற்றணும். ஆணையிட்டுக் கொள்ளுங்கள். And you have to make a oath, you must place a prayer life like this. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவேன்னு ஒரு திரும்ப பிரதிஷ்டை பண்ணுங்க. Make a consecration, I seek the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து விழுவேன்னு சொல்லுங்க. And say I will follow his presence. ஒரு பிரதிஷ்டை என்ன? What is the first முழு consecration? இதயத்தோடும் கர்த்தரை தேடுவேன். With all my heart I will seek him. முழு மனதோடு அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவேன். I will follow his words with all my mind. ஆண்டவரை மட்டுமே நேசிப்பேன். I will love the Lord alone. இது ஒரு பகுதி. And this is one part. இரண்டாவது கர்த்தருடைய சந்நிதிக்கு வருவது. Second, coming to his presence. ஒரு இடத்துல பார்த்தேன். I saw in one place. ஒரு ஃபேமிலி கோயிலுக்கே போறது இல்ல. And one family goes not to the அப்ப நான் temple. அவங்க கிட்ட கேட்டேன். I asked them. ஏன் நீங்க கோயிலுக்கு போறது இல்ல? And why you are not attending the temple? ஏன் கோயிலுக்கு தான் போணுமா? அப்படி எங்க இருக்கு? And he asked, should we go to the temple? What is, how it is சரி நீ written? வீட்ல இருக்கறியா? அது எப்படி எங்க இருக்குன்னு கேட்டேன். And so I asked her where it is said that you must stay in house. டக்குன்னு ஒரு வசனம் சொல்றான். And they said a word. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். And said, Jesus said that, and you can serve Father at any place. அப்படினா I asked what does it mean? நான் என் வீட்ல நானு என் மனைவி 4 பிள்ளைகள் worship பண்றோம். என் பிள்ளைங்க பாட்டு பாடுது, நான் பிரசங்கம் பண்றேன், ஜெபம் பண்றேன். எங்க வீடே ஒரு சபை. அதனால தான் பைபிள்ல ரோமர்ல சொல்லி இருக்கிறது அவர்கள் வீடுகளில் கூடுகிற சபையை வாழ்த்துங்கள்னு. அதனால என் சபை வாழ்த்தப்படும் தான். சர்தான் இப்படி 10 பேர் இருந்தானா சபை எல்லாத்தையும் மூடிர வேண்டியதான். வீடு வீடா சபையை வச்சிட்டு. And said that, and we were gathered together, and I preach and they sing songs, and so we are gathering here and we are serving God. And as it is said in Romans, and salute the places where it is gathered together, and if so, and they grew in. அப்படி அல்ல.
It's not like that. சபை கூடுதல்ங்கிறது முழு சபையும் மகா சபையாக கூடி தேவனை தேவ சேனையாக நின்று ஆராதிப்பது. An assembly means as a great congregation altogether they serve God. முதல் ஆணை முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவேன். And the first oath, and I will serve God with all my heart. இரண்டாவது ஆணை, Second oath, நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு ஒழுங்காக வருவேன். I will go regular to the presence of God. மூன்றாவது ஆணை, Third oath, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் Ezra chapter 10. 2 லிருந்து 5 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, When you read from verses 2 to 5, அந்நிய ஸ்திரீகளை நாங்கள் அகற்றுவோம் and so we depart or lay aside the strange என்று women, அவர்கள் தங்களுக்குள் ஆணையிட்டு கொண்டார்கள். and they made oath unto us. அந்த சப்ஜெக்ட் நீங்க ஒரு டிஃபரண்டான சப்ஜெக்ட். That subject is different பட் subject, அவங்க நல்ல தீவிரமாக முடிவெடுத்தாங்க. but they were attentive. வாசியுங்கள் 2ஆம் வசனம். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இவங்க எல்லாரும் அடுத்த வசனத்துல எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுகிறார். In the next verse they all made a covenant, நாம் அவர்களை அகற்றி போடுவோம் and we shall put them away, என்று உடன்படிக்கை பண்ண கடவோம். and let us make such a covenant. 5ஆம் வசனத்துல Fifth verse, இஸ்ரவேல் அனைவரும் all Israelites பிரதானமானவர்களும் and all people ஆசாரியர் லேவியர்களும் and all chief priests and Levites, இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான். and to swear that they should do according to this word, அவர்கள் ஆணையிட்டார்கள். and they swear. இதுதான் லைஃப் சம்பந்தப்பட்ட பிரதிஷ்டை. And this is the consecration concerning life. கடந்த வருஷத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் நீங்க மூட்டை கட்டி ஓரம் கட்டிடணும். அத இந்த வருஷமும் இழுத்துக்கிட்டே போக கூடாது. And you must lay aside all the sins that you done in the past years, and you should not drag in this year. இந்த ரோட்ல எல்லாம் பைத்தியக்காரங்கள மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள பாத்திருப்பீங்க. And they that are affected mentally, you have seen in the road moving as a mad, கிழிஞ்ச Dress போட்டுருப்பாங்க. and they have the torn garments, அழுக்கான 7-8 Dress தூக்கி போட்டுருப்பான். and so they will wear at least 7 or 8 filthy garments. அப்படிதானே? Is it right? சரிதானா? இருக்கிற குப்பையெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி தூங்க வச்சிருப்பான். And they will take all at the dust in the bags. அதுதான் அவனுக்கு வருஷ துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. There is no beginning or end for his year for him, அந்த குப்பையை தூக்கிட்டே சுத்துவாங்க. and he will take the dust and go around. அதுபோல Likewise, கடந்த வருஷத்துல இருக்கிற குப்பையும் கடந்த வருஷத்துல இருக்கிற பாவ வாழ்க்கையும் மாம்சீகமான அருவருப்புகளையும் நீங்க இந்த வருஷத்துலயும் தூக்கிட்டு வந்துராதீங்க. and please don't take all your carnal affections and filthy things and all the sins that you done in the past years. அந்நிய ஸ்திரீகளை அகற்றுவோம், And you shall put away the strange wives, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் அகற்றுவோம். and also we will put away they that are born unto இப்படி ஒரு them. ஆணை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். And they took such a covenant. யாருக்காவது பழைய வருஷத்துல தவறான உறவு தொடர்பு பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு விரோதமான செயல்கள் இல்லாவிட்டா பழைய மனுஷனுடைய ஏதாவது ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா, If any one of you had an illegal relationship or wrong relationship or any other practice that is pertaining not unto God, இன்னைக்கு இந்த வருஷத்துல அதை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு ஆணை நீங்கள் எடுக்கணும். and you must make a covenant that I will not do this in the year. ஆபிரகாமை கர்த்தர் திடீரென்று இப்படி ஒரு ஆணைக்குள்ளே கொண்டு வந்தார். And the Lord made the Abraham to this way once. ஒரு நாள் சாராள் அவனை பார்த்து சொன்னார், And one day Sarah said unto him, இவன் என் பிள்ளையோடு சுதந்திரவாளியாய் இருப்பது இல்ல, and so he will not be an inheritance for my child, இவன் வேண்டான்னு சொல்றான். and said, I don't want him. ஆதியாகமம் 21:11 பார்த்தபோது When we look into 21:11 of Genesis, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அவனுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. and so he was grieved about the word said about his son, அது ரொம்ப விசனமா இருந்தது. and it vexed her heart. ஆனா கர்த்தர் சொன்னாரு, But the Lord said, நீ காலையில ஆகார வீட்ல வைக்க கூடாது, and you should not place Hagar in your house in the morning, இஸ்மவேலை வீட்ல வைக்க கூடாது, and you should not keep Ismail in your house. அதிகாலையில அவங்க ரெண்டு பேரையும் நீ வெளிய அனுப்பணும். Early in the morning you must send them out, இந்த விஷயத்துல நான் தீவிரமா இருக்கிறேன்ட்டாரு. and say that I am so speed in this matter. காலையில எழும்பின உடனே Early in the morning, அவன் செட்டில்மெண்ட் கூட பண்ணலங்க. and he did not make a settlement, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து நீ வெளிய போயிடுட்டான். and so gave a bread and 1 cruse of water and இன்னைக்கு sent நீங்க them எல்லாரும் out. ஒரு தீர்மானம் எடுங்க, பழைய மனுஷனை இன்னையோட ஒருவேளை 4 நாள் 3 நாள் உங்களை ஃபாலோ பண்ணிருந்துச்சுன்னா எல்லா தவறான தொடர்பு எல்லாம் துண்டிச்சிருங்க. And today you must take a decision and determination, and you must disconnect all the illegal relationship and even miss follow லாஸ்ட் for இயர் 5 உங்க மேல days. பல கெட்ட பெயர்கள் இருந்திருக்கலாம். And you better have bad name in the last year. அந்த வீட்டுக்கு போனா இந்த வீட்டுக்கு போனா அவட்ட பேசினா இவட்ட பேசினா அவளை வண்டியில ஏத்தனா இவளை வண்டியில ஏத்தனா, இந்த கதை இயேசுவின் நாமத்திலே இந்த வருஷம் வரக்கூடாது. இந்த வருஷம் இந்த காலை வேளையில அந்நிய ஸ்திரீகளை அந்நிய பிள்ளைகளை அகற்றுவேன். அந்நியமான அந்நியம்னா பலவீனம் ஸ்திரீகள்
உனக்குள்ள இருக்கிற மாம்சீக பலவீனங்களை அகற்றுவேன்னு ஒரு ஆணையிடு. And strange means weaknesses, and you have to take an oath, and the things that I followed in the past years, it may be the strange things or strange wife and strange children, and I will leave and cut it out. நீ அத தீர்மானம் எடுக்கலனா இந்த வருஷம் அது ரோட்டுக்கு கொண்டு வரப்படும், பப்ளிக்ல நீ அசிங்கப்படுவாய். And so when you talk the decision, and you will be come to the road and in the public, and you will put into shame. திரும்பவும் நான் ஆல்டர்ல இருந்து பேசுறேன். And so I am speaking from altar. பழைய மனுஷனையும் பழைய தொடர்புகளையும் இந்த வருஷத்துல இன்னைக்கு உனக்கு எச்சரிப்பு, இந்த ஆணையாக நீ எடுத்துக்கொண்டு நீ அதை விட்டு விடுவையானால் நீ தப்புவாய். And so you must take as a warning, and so you have to put away all your old men and old natures or strange things, and if you do so, and you will not be done anything. நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். And you may be male or female. நீ வாலிபனாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம். And you may be the young girl or young boy. நீங்கள் புதியவர்களாக இருக்கலாம், பழையவர்களாக இருக்கலாம். And you may be the newcomers or old believers. யாரா விசுவாசியோ ஊழியனோ, believers or servant of God. யாரா இருந்தாலும் சரி. And whoever you may be. நீ இந்த தொடர்பை நீ துண்டிக்கலனா அது ஒரு நாள் கத்திரிக்காய் பெருசானா எங்க வந்துரும், கத்திரிக்காய் முத்துனா எங்க வந்துரும், கடத்தெருவுக்கு வரும். And so in the brinjal red shoots, it comes to the street. உண்மை ஒரு நாள் வெளியே வந்துவிடும், ஊரெல்லாம் அது தெரிந்துவிடும். And the truth comes one day out, and it is known to all. ஆனா இன்னைக்கு உன் பாவங்களை மூட கர்த்தர் விரும்புகிறார். But today the Lord wants to cover your sin. அதனால இன்னையோட இந்த பிரதிஷ்டை பண்ணு. Within this day you make a consecration. அந்நிய ஸ்திரீகளை விட்டு விடுகிறேன். And I leave my strange wives. அந்நிய பிள்ளைகளை விட்டு விடுகிறேன். And I will leave my strange children. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. And this is the God expectation life. அதனால தான் ஆபிரகாம் ஒரு டைம் வந்தபோது, And one time came to Abraham. ஈசாக்கு வளர வளர, And when the Isaac was grown, இவன் என்ன பண்ணா, and what he did, தன்னுடைய மறுமனையாட்டிகளை துரத்தி விடுகிறான். and he cast out all the concubines. மறுமனையாட்டிகளை அனுப்பி விடுகிறான். And he put them away. அவங்க பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி விடுறான். And he sent them all his children. இதுதான் இந்த காலை வேளை. And this is the morning time. உனக்குள்ள இருக்கிற மாம்சீகமான வெளியரங்கமான தொடர்பு இல்லாட்ட அந்தரங்க வாழ்வில் உள்ள தொடர்பு எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு நீ ஃபைனல் பண்ணணும். In the name of Jesus, and you have to disconnect all the strange powers and strange relationship and secret relationship. நீ நினைக்காத யாருக்குமே தெரியாதுன்னு. And don't think it is not known to all. இந்த பூனை நினைச்சுக்குமா? And cat knows like this. என்னது? பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகமே இருண்டுச்சுன்னு நினைக்க மாட்டேன். டமால்னு மண்டையில அடி விழுந்த பிறகு தான் அதுக்கு தெரியும், ஓஹோ நம்ம மாட்டிக்கிட்டோம். And when the cat closes his eyes, know that the whole world is darkened, and only when it is caught up, it is known, it is revealed. இப்ப சமீபத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. And recently the marriage took place. பெரிய கல்யாணம். It's a good great marriage. கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஸ்டேஜ்ல டிவி ஓடுதுங்க, ஒரு பெரிய ரிலே ஓடிட்டு இருக்கு. And so when the marriage is going on, that straight relay was going on. ரிலே ஓடுது, அந்த காட்சிகள் எல்லாம் திடீர்னு அப்படியே ஓடுது. எல்லாம் ஜனங்கள் இதையும் பார்க்கறாங்க, பொண்ணு மாப்பிளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And so it is moving on the projector, and also all the people are watching it. திடீர்னு ஒரு காட்சி, மோசமான காட்சி. And suddenly was seen. பட்டுன்னு ஒரு மோசமான காட்சி. And it was a bad scene. என்னன்னு பார்த்தா, And looking into it, இந்த கல்யாண பொண்ணு இன்னொரு ஆள்கிட்ட பாவம் செய்யறது ஒரு சீன் ஓடுது. and the scene was moving on, and the girl which was married and making a sin with another. மொத்தமும் ஸ்தம்பிச்சு போச்சு. And the whole was astonished. திரும்பி பார்த்தா இதே கல்யாண பொண்ணு இந்த புருஷன் இல்ல, இவன் தான் இப்பதான் கல்யாணம் கட்டிட்டா, இன்னைக்கு தானே கட்டே போறான், இன்னொருத்தன் புருஷனோட இருக்கிறத ஒரு படம் ஓடிச்சு. அப்படியே கல்யாண வீடு ஸ்டாப் ஆயிடுச்சு. And so the marriage was stopped, looking into the sin, and when she had relationship with another person. எப்படி இருக்கும்? And how it would be? கல்யாணம் நிறுத்தப்பட்டது. And the marriage was stopped. அப்ப பையனை கேட்டாங்க, இது என்னது? And they asked this boy, and what என்னைய happened? கல்யாணம் கட்டுறான்னு சொல்லிட்டே இவ அக்கா மாப்பிள்ள, அதுல கூட இருக்கிறவன் யாரு? இவளுடைய சொந்த அக்கா மாப்பிள்ள. அவ கூட இவ பழகிட்டே இருந்தா, என்னைய கல்யாணம் கட்டுற, என்னைய நேசிக்கிற, என்னை ஏமாத்தினா, இவளை இன்னைக்கு பழி வாங்கணும்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் எங்க விட்டேன், ரிலீஸ் பண்ணேன், என்சி வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டான். And said that, and she was loving me, and so and to make it release, I made the line. இந்த பையனுடைய அக்கா மாப்பிள்ளைய இவ சைடுல வச்சுக்கிட்டு இவனை கட்டிக்கிட்டா வீட்லயே வந்து செட்டில் ஆயிடலாம். என்னெல்லாம் பிளான்? And she had a plan. நான் சொன்னது சபையில இல்ல, I'm not telling பேப்பர்ல வந்தது. And not telling the thing happened in the church, but in the paper. வெளியே வரும். And it comes out. அதுக்கு முன்னால கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறாரு. Before that the Lord wants நிப்பாட்டு. you. And you must stop it. அந்நிய ஸ்திரீ அகற்றுவேன்னு முடிவெடு. And take a decision, I will put away the strange wives. புருஷனுக்கு உண்மையாயிரு. And faithful to husband. மனைவிக்கு உண்மையாயிரு. Be faithful to your wife. பெற்றோருக்கு உண்மையாயிரு. Be faithful to parents. உன்னை பெத்து எடுத்து ஆளாக்கி உன்னை நிறுத்தி வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு நீ வேதனை உண்டாக்கிராத. And don't make a shame for the parents that beget you and made you to come to this pain. சபைக்கு அவமானத்தை உண்டாக்கிராத. And don't make a shame to the church. தேவனை தலைகுனிய வைக்காதே. And don't make the
God to bow down his heads. இன்னைக்கு நீ ஒரு ஆணையிடு. And today make a covenant. திட சாட்சியாய் ஆணையிடு. And so strongly you make a covenant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நெகேமியா 5ஆம் அதிகாரம் Nehemiah chapter 5 11 இருந்து 13 வரைக்கும் பாக்கும்போது verse 11 to 13. அங்கே வட்டி வாங்குறதை குறித்து ஒரு ஒளியோடுன்னு சொல்றாரு. And so there he says that and you have to stop taking initiatives. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டி வாங்கினார்கள். On those day and the people of Israelites and they made interest. சொந்தக்காரங்கட்ட எல்லாம் வட்டிக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டான். And they started to collect money from the relatives. அந்த வட்டிக்கு பணத்தை கொடுக்கல, திருப்பி கடனை கொடுக்கலன உடனே And when they settled not the debts, அவன் சொத்து வீடு வாசல் எல்லா தோட்டம் கீட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. and he took away all his garden and everything. அந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. And the people went under many difficulties. நெகேமியாவிட்ட போய் சொன்னாங்க. And they said unto Nehemiah, ஐயா கடன் வாங்குனது உண்மை. it is true they borrowed money. அது வட்டிக்கு தான் வாங்குனது உண்மைதான். And also true that they borrowed money for interest. அடைக்க முடியல, வட்டியும் கொடுக்க முடியல. And they cannot settle the money and give the interest. இப்போ என்ன நடந்துச்சு? And what happened now? வட்டிக்கு பணத்துக்கு சேர்த்து வீடு எடுத்துட்டான். And so all together they took the house. ஆனாலும் என் கடன் அடையல. And still they could not settle the debts. திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டான். And he took the vineyards. என் நிலத்தெல்லாம் எடுத்துட்டான். And took all my land. இப்பவும் கடன் அடையல. And even now it was not settled. என் பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக்கிட்டான். And so he made all my people. நாங்க ஒண்ணுமே இல்லாம அனாதையா ரோட்ல நிக்கிறோம்னு சொன்னாங்க. And said that as an orphan I am standing on the road. அப்பதான் நெகேமியா சொன்னான். At the time Nehemiah said, இது பாவம். and it is sin. இது தவறு. It is wrong. நீங்கள் வட்டியை விட்டு விடுங்கள். And you have to leave taking the interest. இதுவரைக்கும் வாங்கின வட்டி அப்படி நிப்பாட்டு. And you have to stop collecting the interest till now. இனி வட்டி வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. And take a decision, I will not collect interest anymore. அப்படி வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் திருப்பி கொடுப்பேன்னு பிரதிஷ்டை பண்ணு. And so if you collected interest and you must make a consecration, I will restore. இதுதான் ரட்சிப்பு. This is salvation. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். And this is the experience of salvation. அந்த சகேயுவின் வீட்டுக்கு இயேசு போகிறார். And Jesus went unto Zacchaeus' house. சகேயு என்ன சொன்னா? What Zacchaeus said? சொல்லுங்க. நான் அநியாயமாய் வாங்குனதெல்லாம் என்ன செய்றேன்? நாளை தரேன். நல்ல வசனம் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல. எல்லாம் திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னான். And what I get unjustly I will give you in fourfold. நீங்க திருப்பி கொடுக்கணும். You must give back. வட்டிக்கு யாரையாவது வாங்கிட்டீங்கன்னா எப்பா தயவு செய்து உங்க காசே வேணாம், இந்த வச்சுக்கோ சாமி சென்னு கையில கொடுத்துருங்க. If you get anything for interest and you must say I don't want your money, you must restore them. உதவி செய். Help them. ஆனா வட்டி கொடுத்து உதவி செய்ய வேண்டாம். But don't help by giving interest. உதவி செய். You can help them. கடன் வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்து நீ உதவி செய்ய வேண்டாம். And you don't want to borrow money and help others. ஒரு சிலர் நம்ம விசுவாசிகள்ட்ட கடன் கிடையாது, காசு கிடையாது, ஆனா இரக்கம் ரொம்ப செல்வமா இருக்கு. And some believers don't have money but still and they are great in mercies. அதனால இவனுக்கு போய் இன்னொரு இடத்துல சூரிட்டி போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கறான். அது தவறு. And they will make a surety and this is wrong. உன்கிட்ட இருந்தா கடன் கொடு. And if you have give money. ஆனா வட்டிக்கு கொடுக்க கூடாது. But you should not give for interest. கைமாறு கருதாமல் திரும்பி வரும் என்கிற நம்பிக்கை இல்லாத அளவுல நீ கடன் கொடு. And so you have to lend the money and that you will not get back again. அப்படினே அவன் திரும்பி தருவான். And if so, who will give you? அதான் சொன்னல்ல, முடிஞ்சு போச்சு கதைன்னு சொல்லி கொடுன்னு சொல்றேன். I am saying that it was ended up and you must close it. அவன் கொடுத்தா வரவு, அவன் கொடுக்கலன்னா செலவு. And if he gives it as profit or loss. கரெக்ட் தானா? Is it right? உடனே நீங்க சொல்லுவீங்க நாங்கள் குறைந்த வட்டி வாங்குகிறோம். And you may say that and I am giving for low interest. அப்படியா? Is it? 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, 100க்கு 1% வாங்கின வட்டியை திரும்ப கொடுங்கள். இப்போ இருக்கிறதே லோ பெர்சன்டேஜ் இதுதான், 100க்கு 1 தான், அதையே திருப்பி கொடுன்னு வாசி. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100% அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். இப்ப நம்ம ஆளுங்களை ஒரு சிலருக்கு சந்தோஷம், இந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம விசுவாசி நம்மகிட்ட வாங்கின வட்டியெல்லாம் கொடுத்துருவானா அப்படின்னு பார்க்குறான். And so many are joyful and so hearing this preaching and they that receive interest not will not win. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கனால இனிமே கடனை கேட்காம விட்டுருவானா புண்ணியத்துக்கு அப்படிலாம் யோசிக்கிறீங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை கொடுக்க மாட்டான். அப்ப நீ யாரு? The word of God says the wicked shall not give back the money that he borrowed. And so who are you? துன்மார்க்கன் வாசி வசனம், துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை என்ன செய்ய மாட்டான், திருப்பி கொடுக்க மாட்டான். நீ வாங்கின கடனை கொடுக்கலன்னா நீ துன்மார்க்கன். And if you are a person and give not the money that you borrowed and you are a wicked. நீ வாட்டுக்கு வச்சுக்கிட்டு கர்த்தர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஆவியானவர் முதல் வாரத்திலேயே சொல்லிட்டாரு, அப்பா அவ்வளவு கடன் ஓஞ்சி போச்சு அப்படின்ட்டு நீ விசுவாசியை பார்த்துட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு எப்படி பிரசங்கம் எப்படி அப்படின்ட்டு போக கூடாது. And so looking at வாங்கினதை கொடுக்கலன்னு நீ துன்மார்க்கன், நீ ராபோஜனம் எடுக்க கூடாது. And if you give not the money that you borrowed and so you should not take part in communion. பழைய சிபிஎம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? And you know how was the old CPM? பழைய சிபிஎம் எப்படி தெரியுமா? You know how was the old CPM? கடன் இருக்கிற விசுவாசி ராபோஜனம் எடுக்க கூடாது. And the believers that they have debts should not take part in communion. நான் சமீபத்தில் இங்க கூட அந்த தம்பி வந்தான்,
And even here the brother came, அவன் லண்டன்ல இருக்கிற பையன், and he was a boy at London, அவன் இலங்கை தமிழரு, and he was a Tamilian of. அவனும் அவங்க அம்மாவும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இங்க வந்தாங்க. And so இதே before 2 service years பண்ணாங்க. they came here, அவங்க அம்மா சிலோன்ல இருக்காங்க, அவன் லண்டன்ல இருக்கான். and so mother was in Ceylon and he was in London, அங்க போய் அவன் ரவுடி பையனா மாறிட்டான், and so there he became a rogue, ரொம்ப சேதம் பண்ணிட்டான். and so he made many things, அதனால ரொம்ப லோன் ரொம்ப எடுத்துட்டான். and so he made many lot there, திரும்ப ரட்சிக்கப்பட்டான். and he was saved, பாதி பேர்ட்ட மன்னிப்பு கேட்டான், and also he asked pardon to பாதி many, பேருக்கு திருப்பி கொடுத்துட்டான். and he gave back the money to many, அத ஒரு நாள் எழும்பி பிரசங்கத்துல சாட்சியில சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டத்துல சாட்சி சொன்னான். and one day he said as a testimony in the meeting, அவனை பாஸ்டர் என் ஸ்டீவன்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. and they made him to stay with Pastor N. Stephen. அவர் சொன்னாரு, He said, உனக்கு இருக்கிற கடன்களை அடைக்கும் வரை நீ ராபோஜனம் எடுக்க கூடாது. until you settle the debts you have, and you should not take part in communion. இப்பவும் ஃபாரின்ல இந்த ரூல்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. Even now they place rules in foreign country. அப்படி பார்த்தா புது வருஷத்திலே கொணவட்டம் சார்பில் 30 பேர் எடுத்திருப்பீர்கள் ராபோஜனம், அப்படிதானே? And so if I tell such rules, at least 30 will take part in Konavatam. தவறு. It is wrong. முதல் வட்டி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு, கையில காசு வச்சிருக்கவங்க எல்லாம். And first they that are having money and take a decision that I will not give for interest. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படி 100 கோடி வாங்குனதை நீ திருப்பி கொடுக்கலன்னா, இல்ல நீ வாங்கிக்கிட்டே இருந்தா கர்த்தர் உன்னை உதறி போடுவார் அப்படின்னு இருக்கு அடுத்த வசனம். And the next verse says, when you get it for the 100 part of the money, and the Lord shall put you out. வாசிம். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். அப்ப நான் என்ன செய்வது? And what should I do now? பேங்கில் பணத்தை வைத்து பேங்க் வட்டி வாங்கலாமா? And can I keep the money in the bank and get for bank interest? இது ஒரு நியாயமான கேள்வி. And this is a reasonable அது question. வாங்கலாம். You can get. பைபிள்ல அதுக்கு சான்றுகள் இருக்கிறது. And there are many proofs in the Bible. நீ நான் கொடுத்த இந்த பணத்தை நீ காசுக்காரனத்தில் கொடுத்திருந்தால் என்ன கிடைக்கும்? பேங்கர்ஸ்னு இருக்கும். அதுல இருந்து நான் என்ன செஞ்சிருப்பேன்? வாங்கி இருப்பேனே. And if you're given for the money collectors, and it will be said as bankers, and you would have received from it. பேங்க்ல நீ போட்டு வை, அது சேஃப். இதை விட்டுட்டு நீ 100க்கு 2, 3, 10, 8 விசுவாசி 10 வட்டி வாங்குறான். எப்படிதான் இவனும் பைபிள்ல தூக்கிட்டு அலையறான்னு தெரியல எனக்கு. And you can save the money in the bank, and so they are taking or collecting money for 10% interest, and how they are taking the Bible I don't know. நம்ம ஃபைனான்ஸ் எல்லாம் விட்டுறணுங்க. நம்ம ஃபைனான்ஸ் டிபார்ட்மென்ட்ல நீங்க வரவே கூடாது. And so you should not come to our finance department. அதனால தான் நான் சீட்டு பிடிக்காதன்னு சொல்றேங்க. And so I am asking you not to collect the Lord. சீட்டு பிடிக்கிற தொழில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு விசுவாசிகளை இங்க மறிச்சுக்கிட்டு அந்த பிசினஸ் இந்த பிசினஸ்னு உடனே அவன் கூட்டத்துக்கு வந்துட்டு ஆமேன் போடுறதுக்குள்ள அவன் இப்ப இந்த கதவு வழியா ஓட, இவன் ஆமேன் போட்ட உடனே ஓடிடுறான்ட்டு இவன் இந்த கதவுல ஓட. And by doing this business, and when they said amen, and they were departing in either doors. அடுத்து என்னது இன்சூரன்ஸ் போடுறது, and putting in the insurance. மாசம் மாசம் அவனை வந்து உட்கார்ந்து அவன் சோத்திரம் பண்ணிட்டே இருப்பான். எப்படி இந்த மாசம் இன்சூரன்ஸ் காசு கொண்டு வந்துட்டியா? அவன் பாப்பான் அடுத்த வாரம் வரவே மாட்டான், ஏன்னா கையில காசு இல்ல, வரவே மாட்டான். And whether you brought the insurance money this லோக்கல்ல இப்படி 2-3 இடத்துல இருக்கு. And this is happening in 2 or 3 locals in Vellore. இவரு அந்த பிசினஸ் பண்ணுவாரு, இந்த பிசினஸ் பண்ணுவாரு, இதுக்கெல்லாம் இங்கேயே ஆளை சேர்த்துக்கிட்டு இங்கேயே குரூப் வச்சுக்கிட்டு அந்த ஆளுங்கிட்ட தான் முடிஞ்ச உடனே பேசுறது, அந்த ஆள்கிட்ட தான் கலெக்ஷன், அந்த ஆள்கிட்ட தான் சாப்பிடுவாரு. சண்டை வந்த உடனே அந்த ஆளை விட்டு பிரிச்சு நேரம் ஏன்ட்ட ஓடி வருவான். ஒருத்தன் இந்த பஞ்சாயத்து இந்த வருஷத்துல வரவே கூடாது. காசு, நிலம், வீடு பிரச்சனை, வட்டி, சண்டை, காசு, பொண்ணு கொடுத்தேன், பொண்ணு எடுத்தேன், யாரும் வரக்கூடாது. இது பஞ்சாயத்து பண்ற இடம் கிடையாது, உனக்கு தேவ வசனம் வர்ற இடம். And doing this business and that business, and you should not plead with any cases here in this year, and you should not come before me and doing all these works. நீ வட்டிக்கு வாங்காத, and don't give anything for interest, கொடாத, and don't give for interest. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. And the Bible clearly says like this. வாசியுங்கள் 12ஆம் வசனம். Verse 12. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவரிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படியே செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். எல்லாருக்கும் ஒரு ஆணைக்குள்ள வர வச்சான். I made a promise for all. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன். And you give me crores and crores of money, I will not give for interest. வட்டிக்கு வாங்க மாட்டேன். And I will go for interest. அடுத்து ஒரு பிரதிஷ்டை பண்ணு, வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லு. And nextly you make a consecration and oath that I will give back the money that I give. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாபம் மாதிரி பின்னாலேயே வருங்க. And these all will pursue like a curse. நீ வட்டி வாங்கி காசு சேர்க்கறேன்னு சொன்னாலே அது ஒரு சாபத்தை சேர்க்கறேன்னு அர்த்தம். And so when you are collecting the money for interest, and you are collecting and the curses. ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த வட்டி வாங்குறத பணத்துல வெளிய தூக்கி போட்டுரு. And the first week itself, and throw away the money that you got for interest. ஹல்லேலூயா. அடுத்ததாக nextly ஆதியாகமம் 24. பைபிள் தூங்கவே கூடாதுங்க. என்ன நைட் எல்லாம் 4 மணி வரைக்கும் இங்க ஒரு ஜெப சத்தம் கேட்கல, நான் பார்க்கல. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், Genesis chapter 24, 3ல இருந்து வாசிங்க. verse 3 onwards.
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். பெண் கொள்ளுவது பெண் கொடுப்பது. And so giving a wife and taking a wife. ஆபிரகாம் தன் பையனுக்கு பொண்ணு பார்க்கறாருங்க. And Abraham went sought for the daughter for the enemies. இப்ப தான் வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு. And he called the servant and said, எப்பா கானானிய ஸ்திரீகள்ல பெண் எடுத்துறாத. And you don't take wife unto my son from Canaanite women. அந்நிய பெண்களை எடுத்துறாத. And don't take strange women. அதே நேரத்துல கல்யாணங்கற பேர்ல யாம் பையனை எகிப்துக்கு கொண்டு போய்டாத. At the same time, at the time of marriage, don't take my son to Egypt. இதான் ரெண்டு காரியம். And this is the thing of him. யாம் பையனுக்கு கானானிய பெண்களை கொள்ளாத. And you should not take unto my son the daughters of Canaanites. ரட்சிக்கப்படாத பெண்ணு அபிஷேகம் பெறாத பொண்ணு என் பையனுக்கு வேண்டாம். And so unsaved daughter, unsaved is not needful for my son. இரண்டாவது, secondly, கல்யாணங்கற பேர்ல என் பையன் எங்க போயிர கூடாது? விக்கிரகத்திட்ட போயிர கூடாது. வேற எங்க போயிர கூடாது? வேற சபைக்கு போயிர கூடாது, பின்மாற்றத்துல போயிர கூடாது, வேற சபைக்கு அப்படி பொண்ணு வீட்டுக்கு போயிர கூடாது அப்படினு சொல்றார். And so in the name of marriage and he should not go to Egypt or to the idols, that means that they should not go for another church. இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க, உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க வந்து சத்தியத்துல பெண் எடுப்பேன். In this year you take a decision or determination, and I will take and son or daughter from சரி, நம்ம my son. சபையில கிடைக்கல என்ன பண்றது? If they get not in our church, அபிஷேகம் பெற்ற பையன் எங்கயாவது கிடைக்கானான்னு பாரு. and seek for any anointed person in any other church. அபிஷேகம் பெற்ற பெண் எங்கயாவது கிடைக்குதான்னு பாரு. And seek for any anointed girl in other church. அதுதான் ஃபைனல் அந்த குவாலிஃபிகேஷனா வச்சுக்க. And take that as a final அவன் qualification. ஏஜி சர்ச்சில் இருப்பான், They may be in AG church, சியோன் பெண்டிகாஸ்ல இருப்பான், in Sion, இல்ல Zion எங்கேயோ Pentecostal church, அபிஷேகம் பெற்ற ஒரு கும்பல்ல கிடப்பான். or they may be in any other assembly. அவள் இருப்பாள், அவன் இருப்பான். And he may there or she may be there. ஒண்ணு உன் பிள்ளைக்கு ஒண்ணு இனிமே ஒருத்தன் பிறந்து வர போறது இல்ல, அப்படிதானே? கரெக்ட் தானே? And so there is no one going to born after. அபிஷேகம் பெற்றதுதான் குவாலிஃபிகேஷன். Anointing is a qualification. பரலோகம் அவன் அங்கீகரிச்சிருக்கான்னு பாரு. And check whether the heaven deserved it or not. நீ ஒரு தீர்மானம் எடு. And you take a decision. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. And today you take a decision. என் பிள்ளைக்கு என் பையனுக்கு நான் பெண் கொடுத்தாலும் சரி பெண் எடுத்தாலும் சரி சத்தியத்துல நிற்கிறவங்களுக்கு கொடுப்பேன், அபிஷேகம் பெற்றவனுக்கு கொடுப்பேன்னு ஒரு தீர்மானம் எடு. And so you must take a decision, and to my son or a daughter I will give them, and for they that are standing in truth. நியாயாதிபதிகள் 21:1 பாருங்க. When we look unto 21:1 of Judges. இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டு இருந்தார்கள். அவங்க ஏற்கனவே பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, நாங்க யாருக்கும் பொண்ணு கொடுக்கிறது இல்ல. And already they made a consecration, and we give not anyone. 18ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 21:18. 18th verse of 21 Judges. நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவளுக்கு பெண் கொடுக்க கூடாது, பென்யமீனிற்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பென்யமீனிற்கு பெண் கொடுக்கிறவன் யாரு? யாரு? சபிக்கப்பட்டவன். ரொம்ப டஃபா இருக்கும். நீங்க என்னடா ஃபர்ஸ்ட் பிரசங்கமே அடக்க முடக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. Cursed be he that giveth a wife to Benjamin. மேல இருந்து தான் வருது. It comes from above. வேதம் சொல்லுகிறது பெண் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள், ஆணையிட்டார்களே. அப்படி கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட பொண்ணை, அபிஷேகம் பெற்ற பொண்ணை ரட்சிக்கப்படாத எவனுக்கு கையிலையாவது பிடிச்சு கொடுக்காத. மாமா பையன், அக்கா பையன், தெரிஞ்ச பையன் ரோட்ல போனா வந்தான்னு எவனுக்காவது கொடுக்காத. அப்படி எவனுக்காவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவனை கொண்டு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வைக்காத. And if they are unsaved or not anointed, and please don't give them your daughters or sons to them, and so don't make them to make indulge in such things. கல்யாணத்துக்காக ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறது and making it for the sake of marriage. நான் எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நான் இப்படி எல்லாம் பண்ணி செருப்படி வாங்கியிருக்கேன். And so I am telling this by doing this, and I was slept for this. அசிங்கப்பட்டிருக்கேன். And I was put to shame. ஒரு பொண்ணுக்காக நான் ஒரு பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணோட அவன் வாழல, அவன் வெளியே போயிட்டான். அந்த பிள்ளை இருக்கு, அவர் குழந்தைய வச்சுட்டு அனாதை மாதிரி நிக்குது. And so for a girl I gave baptism to the boy, and now she was like an orphan standing in the road. சரி, அந்த பிள்ளைக்கு எப்படியா வாழ்க்கை கிடைச்சா போதுமே நான் செஞ்சேன். I thought that at least I have lived life, I did like அந்த this. பிள்ளைக்கு அழகு இல்ல, And there is no beauty for her, சாயல் நல்லா இல்ல, and no proper countenance, கலர் இல்ல, and no color. நம்மால அதுதான் தேடுறான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. And so they were going after this, காசையும் பணத்தையும் அழகையும் தானே தேடுறான். and they were seeking for the color complexion. நல்லா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், And understand the truth carefully. சொந்தக்காரங்கள இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான்னு குடியார பையல இருக்கான், கட்டி கொடுத்துறாதீங்க. And seeking for your relatives and such ones, and you should not go after சபையிலேயே them. நீ கல்யாணம் கட்டணும்னாலும் நல்லவனா பார்த்து கூட. சபையிலேயே 199 பேர் விளங்காதவனா தான் இருக்கான், விளங்காதவளா தான் இருக்கா. And 99 out of 100 in the church, and they are not proper. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். And what I say, it may be difficult. யாருக்கு நம்ம சாட்சி சொல்ல முடியல. And we are not able to give witness for anyone. இவன் யோக்கியமான ஆளுன்னு சொல்ல முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம எங்க பின்னாலேயே காலேஜுக்கு நான் போயிட்டு வரேன்.
And so, and we cannot say he is honest and he is good, and cannot say that I cannot go around them. நீ தேவனுடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடு. And you must take a decision in the presence of God. என் பையனுக்கோ பொண்ணுக்கோ பெண் எடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கொடுப்பேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவளுக்கு கொடுப்பேன். And so I may give my son and daughter to anyone, but I give to them that are anointed in the God. அதையும் யாரு சொன்னாலும் நம்பாத, போய் விசாரி. And don't trust whatever other says, and go and inquire. ஊழியக்காரன்ட்ட மட்டும் கேட்காத. Don't ask to the servants of God விசுவாசிட்ட alone. கேளு. Ask to the believers. விசுவாசிட்ட மட்டும் கேட்காத. Not ask only to the believers. பக்கத்து வீட்ல போய் கேளு. And ask unto the neighbors. அங்கதான் உண்மை தெரியும். Only then you can know the truth. நான் சொல்றது சரிதானா? What I say is true or பாஸ்டர் not. சொல்லிட்டார், உடனே கல்யாணம். பாஸ்டர் என்ன செய்வாரு? அடுத்த வாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாரு. And pastor said, okay, you will arrange marriage, and the next week he make a transfer இல்ல and ஒரு move. சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் கல்வி கொடுத்தேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்னா நான் வானத்துல இருந்து வந்தான். And so you may say that on Sunday school teacher, did they come from above? அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. That is not your qualification. விசாரி. And inquire. அந்த விசுவாசி சொன்னா இந்த விசுவாசி சொன்னான்னு குதிச்சிராத. And don't say this believer said and that believer said. விசாரி. Inquire the matter. போ வீட்டுக்கு போ. Go to the house. தெருவுல போ. Go to the streets. எல்லா இடத்துலயும் போய் விசாரி. இவன் யாரு, இவன் புள்ள எப்படி, இவன் எப்படி, இவன் அப்பா எப்படி, அம்மா எப்படி, இவன் சந்ததி எப்படின்னு விசாரி. அதுல நல்லதா இருக்கா ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு. வெளிப்படுத்தல் கிடைச்ச பிறகு என்ன செய்ய? அடையாறுல நான் கேள்விப்பட்டேன், அடையாறுல ஏதாவது ஒரு பையனோ பொண்ணோ இப்போ கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்பட்டா கர்த்தர் பேசினா என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு கல்யாணம் கட்டி தரேன் இருக்காரு. ஒரு பயிலும் போக மாட்டாங்க இப்போ. And so the pastor said like this, and when the Lord speaks and you can come forward, and so no one is coming forward to go into him. நான் சிவகாசியில் இருக்கும்போது When I was at Sivakasi, ஒரு பையன் கல்யாணம் கட்டணும்னு வந்தான். and so one boy came for marriage. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, இவனுக்கு பொண்ணு பார்த்துறாதீங்க, இவன் ஏற்கனவே ஊழியத்துக்கு போறேன்ட்டு கொஞ்ச நாள் சென்டர்ல போய் உட்கார்ந்திருந்தான்னு சொன்னாங்க. And they said to me, please don't seek for any girls, because they said that I want to go to ministry, and he was in நான் center. போறதுக்கு முன்னால இவன் ஊழியத்துக்கு போறேன்ட்டு எங்க போய் உட்கார்ந்திருக்கான்? எழுப்புதல்ல சென்டர் ஃபெய்த்ல ஒரு 2 மாசம் இருந்திருக்கான். And before I went there, and he was in revival and went to Center Faith Home and stayed for 2 months. திருப்பி அங்க இருந்து ஜூட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. And from there he came out. சரியான அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. And he will rightly fill in anointing. பக்கத்துல ஒரு பய உட்கார முடியாது. No one can sit near him. பொட்டச்சி எடுத்துருவான். And so they sipped him. நல்ல தீர்க்கதரிசி சொல்வான், நல்ல பையன் And தான். he uttered good prophecy. திடீர்னு ஒரு நாள் வந்தான். One day he came suddenly. எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும். And so you must do marriage for me. அதுக்கு சில ஊழியக்காரங்க சைட் சப்போர்ட் அவனுக்கு கட்டி வச்சிருங்க. And there were some servants of God, they gave a side support and make a marriage. சரி கட்டணும்னா கட்டி வைக்கலாம். And if you want to கடைசில பார்த்தா அவன்கிட்ட பேசி பேசி ஊழியக்கார சிஸ்டருடைய அக்கா பொண்ணை தான் வரான். சைட்ல வராங்க, அப்படியே ரூட் பைபாஸ் பிடிச்சி வரான். இங்க இருக்கிற என் கூட இருக்கிற ஊழியக்காரி சிஸ்டருடைய அக்கா பொண்ணை தான் கட்டுறதுக்கு அவன் பிட்ட போட்டு வரான். And finally he came en route and to seek for the servant of God, sister. நான் அந்த சிஸ்டர் கூப்பிட்டேன், சிஸ்டர் அவன் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்கான், நீங்க உங்க அக்கா பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, ஓகே எனக்கு ஒரு தடை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் கட்டி கொடுக்க போறதில்ல, பாஸ் சென்டர் பாஸ் தான் வரப்போறாரு. உடனே அவங்க பயந்துட்டாங்க. And so said that, and he want to go to the ministry, and then later he dropped out, and pastor is going to conduct the marriage, I'm not going to அப்ப நான் conduct. சொன்னேன், And I said to him, அடுத்த டான் பிரைசிங் வரைக்கும் உனக்கு டைம். until next down praising I give you time. அதுக்குள்ள கர்த்தர் உன்னை கல்யாணம் கட்ட சொன்னாரு, என்கிட்ட வந்து சொல்லுன்னு. And so before that, when the Lord asked you to do marriage, you tell me. அவன் தான் கல்யாணம் கட்டணும் முடிவு பண்ணிட்டான் இல்லையா? And he took a decision to take a marriage நான் ஜெபிக்கிறேன்னு போயிட்டாங்க. and said, okay, I'll pray. அடுத்த டான் பிரைசிங் முடிச்சு வந்தான். And he, next dawn praising one over எப்படி he came. ஊழியத்துக்கு போறியா கல்யாணம் கட்ட போறியா? I asked, are you going to go for உனக்கு ministry என்ன or வசனம் marriage? கிடைத்தது? And so I asked, what verse you got? மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான்னா சாம்பாரா டே, இப்படியும் வசன ஆவியானவர் பேசுறார். And said that, and he that seeketh wife and seeketh life. அவன் சொல்றான் மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ரைட், உனக்கு நிச்சயம் கல்யாணம். உன்னை ஊழியத்துக்கு கொண்டு போன நீ பெரிய தகராறு பேர் வழியா மாறிடுவ, ஊழியத்துல விளங்க மாட்டே நீ. And he that seeketh wife. இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் கட்டி வச்சிருந்தேன், கட்டியும் வச்சிட்டேன். And so when I was there and so hearing this, I made a marriage for him. எப்படிலாம் வசனம் பேசுறாரு பாருங்க, கல்யாணம் கட்டுற வாலிப பையன்களா பாரு, இந்த வசனம் கிடைக்குதா பார். And all the boys want to get married, see whether you get this verse or not. மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். He that seeketh wife seeketh life. இவங்களுக்கு எங்க இருந்தா இந்த பைபிள் வசனம் தெரியும்னு தெரியல. I don't know from where they receive such a Bible. பெண் கொடுப்பது பெண் எடுப்பது ஆணையிட்டுக்கொள், கர்த்தருக்குள் செய்வேன். And so in giving marriage and taking marriage, you must take oath that I will do in the Lord. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, when we look into 47th chapter of Genesis, 29 30 31ல பார்க்கும்போது 29 30 and 31, இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும்
உண்மையுள்ளவனாய் இரு. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். என் ஓட்டம் எகிப்தில் முடிஞ்சாலும் நான் எகிப்தில் அடக்கம் பண்ணப்படக்கூடாது. நான் எங்கே போனோம்? கானானில் போய் என்னை அடக்கம் பண்ணுன்னு தான் அடக்கத்தை பற்றி, முடிவை பற்றி ஒரு ஆணையை யோசேப்பிட்ட யாக்கோபு வாங்கி கொண்டான். And so to Joseph and Jacob got an oath, even my race end at Egypt and you must take me to Canaan. அடக்கம் முக்கியமல்ல, முடிவு முக்கியம். Burying is not important but the end is important. எத்தனையோ பேருக்கு அடக்கமே கிடையாது, எரிச்சிடுறாங்க. என்ன பண்றது? கடல்ல செத்து போயிடுறாங்க. சுனாமில நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் அடக்காரான முக்கியம் அல்ல. And so the burial service is not important because some dies in many accidents and also in tsunami. அடக்காரான முக்கியம் அல்ல, முடிவு தான் முக்கியம். And the burial service is not important, the end is important. ஆனாலும் அவனுக்கு ஒரு அடக்காரான கானான்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டான். But he had decided to stay in Canaan. ஆதியாகமத்திலே 50ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது, when you see in Genesis chapter 50, ஃபைனல்ல யோசேப்பு தன்னுடைய சந்ததியை பார்த்து சொல்றான், நான் செத்து என் உடம்பு அழுகி இங்க போயிட்டா கூட என் எலும்பை எங்க கொண்டு போயிருங்க? கானானுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்றான். And finally Joseph said unto his son, and when I die you must carry my bones unto Canaan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. Our end is very important. அதனால தான் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்துல அடக்காரானே ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. And so they give more importance for the funeral service in Christian religion. மற்ற சபைகள்ல எல்லாம் கல்ற தோட்டம் இருக்கு, நம்முடைய சபையில கல்ற தோட்டம் இல்லன்னு சொல்லி பாதி பேர் நம்ம சபைக்கு வரவே மாட்டேங்கறாங்க. And so many of them they are not coming because we don't have cemetery, but other congregation they have it. இயேசுவுக்கு திடீர்னு கல்ற தோட்டம் இல்ல, ஆனா டக்குன்னு ஒரு புது கல்ற தோட்டம் கிடைச்சது. உனக்கும் கிடைக்கும், கட்டாயம் எங்கேயாவது வச்சிருவான். வைக்க கவர்மெண்ட் ஒத்துக்காது, எங்கேயாவது உனக்கு அடக்கம் நடக்கும். அதனால அடக்கத்தை பத்தி நீ பயப்படாத. And don't feel or don't worry about burial service, and somewhere they will place you. உன்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாரு. See how is your end. என்னுடைய முடிவு நீதிமான் முடிவு போல இருக்கணும். My end is like the end of righteous. இந்த வருஷத்துல என் முடிவு இருக்குன்னு சொன்னா என் முடிவு பரிசுத்தமா இருக்கணும். If I have end in this year, it must be holy. ஆண்டவர் யாக்கோபை பயந்து எகிப்துக்கு போக பயந்து வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு, உன் கண்களை யோசேப்பு மூடுவான், பயப்படாதன்னு சொல்லி கொடுத்தார். And so when the Jacob feared about moving into the ends and said, and your eyes will be closed by Joseph. அதே போல யோசேப்பு யாக்கோபின் கண்களை மூடினான், அவனுடைய ஓட்டம் முடிந்தது. Likewise Joseph came and closed his eyes and his பரிசுத்தத்துல உன் ஓட்டம் முடியணும். And you must end your race in holiness. உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். And though your beginning may be fair, but your end must be perfect. உன்னுடைய அடக்கம் மகிமையா இருக்கும். And your burial must be glorious. நீ அடக்கத்தை பத்தி கவலையே படாத. And don't worry about your burying. உன் அடக்கத்துக்கு மனுஷனே வராட்டாலும் தெய்வம் வருவார். And even man cannot come for burial service, but God comes. மோசேனுடைய அடக்காராதனைக்கு எத்தனை மனிதர்கள் போனாருங்க? And how many went to the burial service of Moses? யாக்கோபினுடைய அடக்காராதனையை பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்லாம் தோற்றுப்போம், அவ்வளவு பெரிய அடக்காராதனை. And looking unto the burial service of Jacob, and even the ministers fail in his skin. யோசேப்பு தன் தகப்பனுக்கு பண்ணின அந்த ஆணைய சத்தியத்தை நிறைவேற்றினான். And Joseph fulfilled the swear or oath he took unto God. எல்லாம் முழு எகிப்தும் போன மாதிரி இருந்துச்சு. And it was like whole Egypt went there. எத்தனை ரதங்கள், எத்தனை குதிரை, How many chariots and how many horses? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் Genesis chapter 50 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். verse 9. யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடே கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளை மாத்திரம் கோசே நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடே போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. எப்படி பயங்கரமான கூட்டம். நான் அண்ணாநகர்ல இருக்கும்போது, When I was at Annanagar, ஒரு ஐயா இறந்துட்டாரு. one brother died. இந்த அண்ணாநகர் விசுவாசிகள் எல்லாம் ஹைடெக். And all the Annanagar believers, and they were எல்லாம் ஹைடெக் பாத்தீங்க. and they were high-tech parties. அதனால செத்தா அப்படி தலையை காட்டி ஓடி போயிடுவான். And if they die, and they will take the heads. நான் சொன்னேன், I said to them, இன்றைக்கு ஆராதனை முடிந்த பின்பு 3 மணிக்கு இந்த கிராமத்தில் வைத்து இந்த அடக்காராதனை நடைபெறும். At the end of the service at 3 o'clock in this particular village, and this burial service will be conducted. நீங்கள் செத்தால் விசுவாசிகள் வர வேண்டும் என்று விரும்பினவர்கள் இந்த அடக்காராதனைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். And if you die, if you want believers, I am asking you to come for the service. நீ செத்தா 4 பேராவது வரணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த அடக்காராதனைக்கு வான்னு சொன்னேன். And said that if you decide that if you die, for must come to your service, you come and partake part. பாத்தீங்கன்னா 300 400 பேர் கூட்டம், ஒரு 10 30 காரு. அந்த ஊர்காரெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இந்த ஐயா ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் சுத்திட்டு கோயிலுக்கு சுத்திட்டு இருந்தா, கடைசி இவன் செத்து போனதுக்கு ராஜ மரியாதை.
And nearly 300 to 400 and they came to the spot with car and they all in the city thought that, and so he was like a poor man, but many took part in this இந்த meeting. வருஷம் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் அங்க போய் எல்லா மனுஷனும் எப்படி இருந்தான், அவங்க எப்படி செத்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கர்த்தர் அவர்களோடு எப்படி இடைப்பட்டார், அவங்க கர்த்தரோடு எப்படி நடந்தாங்கங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும். And more than going to the house of feast, and you must take part in the feast, and so you must see and how they ended their race and how they lived life. கடைசியாக நெகேமியா 10ஆம் அதிகாரம் And finally Nehemiah chapter 10 28ஆம் வசனம். verse 28. ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலரும் பாடகரும் நிதனமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்கள் பெரியவர்களாகிய தங்கள் சகோதரோடை கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளை செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமார்த்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமார்த்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும். பாருங்க, இப்படி வரிசையா அவங்க பிரதிஷ்டை பண்றாங்க. And so like this, and they made the consecration one by one. 31ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, என்று ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். And 31st verse they say that, and they made oath unto God. முழு குடும்பங்களும் நின்னு அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. As a whole family, and they made a covenant. பிரமாணத்தை கைக்கொள்வோம். And we will follow the laws. அதோட தீம் அதுதான். And that is the theme here. பிரமாணங்களையும் சகல நீதிகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்று ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். And so they made oath saying that, and we will observe all the commandments of the Lord of God and his judgments and statutes. முழு பலத்தோடு நாங்கள் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்வோம். And we will seek the word of God with all our strength. அதுதான் தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை. And that is the God expected life in them. அதே மாதிரி அவங்க அவ்வளவும் செஞ்சாங்க. And they did the same. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணி தீர்மானம் எடுத்து பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். And the next verse says, and they took offerings and things, and they made God to இதுதான் God. தேவன் எதிர்பார்க்கிற கடைசி பிரதிஷ்டை. And this is the final expectation the Lord ஆண்டவரே, expects. உம்முடைய பிரமாணத்தை கைக்கொள்வோம். And we will follow your laws. பிரமாணம்னா என்ன? And what are commandments? பிரமாணம் என்பது சத்தியம். And the laws of commandment is truth. உபதேசம். Doctrines. உபதேசம் தான் சட்டம். And doctrines or laws. சபைக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கிறது. And there are doctrines for the church. அதுதான் சட்டம். And that is law. ரோமர் அப்போஸ்தலர் 16:4 நீங்கள் அதை பார்க்கலாம். You can see in Acts chapter 16 verse 4. உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததினால் ஸ்தோத்திரம். And so praise the Lord for obeying to the laws of God. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. And there are laws for the Christian life. சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் ஒருவன் முடிசூட்டப்படான். And so if you not according to the law, and he will not be crowned. ரோட்ல நடந்து போறதுக்கு இல்லாவிட்டா நீங்க வண்டி ஓட்டுறது கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. Also there are certain rules and regulations to drive the vehicle. நீங்க நடந்து போறதுக்கு கூட ஒரு ரூல்ஸ் இருக்கு. And there are rules for walking. அந்த லைட் போட்ட உடனே தான் நீங்க என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணி போகணும். And so only when they give the signal you must cross. லைட் போட்ட உடனே தான் நீங்க மூவ் பண்ணி போகணும். Only when the signal comes you can move to the other part. நம்முடைய நாட்டுல எல்லாம் ரைட் ஹேண்ட் டிரைவ், அங்கெல்லாம் நம்முடைய எல்லாம் லெஃப்ட், அவங்கெல்லாம் ஃபாரின்ல எல்லாம் ரைட் ஹேண்ட் டிரைவ். And so and here we have the left rules, but in foreign there are right. அதுபோல மற்ற சபைகளுக்கு ஒவ்வொரு பிரதிஷ்டை இருக்கும், ஒவ்வொரு தீர்மானங்கள் இருக்கும். நம்ம சபைக்கு உபதேசம் தான் சட்ட திட்டம். And likewise the other congregation they may have different rules and laws, but we have from. இந்த சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று நீ உன்னை ஆணையிட்டுக்கொள். And you have to take an oath, and I will obey all the commandments and laws. இந்த ஆணையின்படில நடக்கிறதுக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் நீ அதை பார்க்கவே கூடாது. And whatever losses you may face by walking in these commandments you should not count it. 15ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What 15th Psalm say? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? Who shall ascend to the hill of the Lord? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? And he shall dwell in the tents. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் அதை செயல்படுத்துகிறவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். And so only and he that taketh oath and things and get up unto gods. ஆணையினுடைய சத்தியம் என்ன? And what is the truth of taking the எந்த oath? ஒரு ஆணையும் வாயோடு நிறுத்தக்கூடாது. And you should not stop with your mouth. எந்த உடன்படிக்கையும் வாயிலே நின்றக்கூடாது. And you should not make any covenant stopping in your mouth. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எந்த ஆணையும் ஆத்துமாவை உட்படுத்தக்கூடியது. And so any covenant it indulges your soul. என்னாகமம் 30:2 அந்த கடைசியா பார்க்கலாம். And 32 of Numbers. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும். ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்துவதுதான் ஆணை. And binding the soul for a bond is oath. அதுல மாற்றமே முடியாது. No change in it. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த வருஷம் ஆண்டவர் வருவாரானால்
அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களை சேர்த்துக்கொள்ள வருவார். In this year if God comes and he will gather they that made covenant with him. இந்த வருஷம் நம்முடைய ஓட்டம் முடியுமானால், In this year if we end our race, இயேசு வருவாரானால், if Jesus comes, பலியினாலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆணையிட்ட பரிசுத்தவான்களாய் நாம் இருந்தால் நம்மை அவர் கூட்டி சேர்ப்பார். and so if we are the saints made a covenant with him by sacrifice and he shall gather us. எல்லாரும் பைபிளை மூடுவோம், கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். Let us all close இன்றைக்கு நீங்கள் இந்த 7 விதமான பொருத்தனை பண்ண வேண்டும். And let us all close our eyes, bend our knees and look on it and we can ஒன்றே முழு மனதோடு கர்த்தரை தேடுவேன், and I will seek God with all my heart. அவரை பின்பற்றி நடப்பேன், I will follow him. கர்த்தரையே சேவிப்பேன். I will serve God alone. முழங்கால் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். Bend your knees and say this. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீ இந்த பிரதிஷ்டை பண்ணி பாரு, இந்த வருஷம் உனக்கு யுத்தமே இருக்காது. Do this consecration, there will not be any war in this year. இந்த வருஷம் முழுவதும் உனக்கு இளைப்பாறுதல். Ye shall have rest throughout this year. எத்தனை பேருக்கு அப்படி வேணும்? How many are need of this? இந்த வருஷம் ஸ்மூத்தா ரன் பண்ணனும் அப்படினு ஆசைப்படுறவங்க கை வைத்துங்க. And how many are telling that smoothly I must run this year? போதும், நாம் பிரச்சனை, போராட்டம், கலக்கம், துக்கம், இப்படி போராடி போராடி முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, இனிமே அது வேண்டான்னு சொன்னீனா இன்னைக்கு சத்தியத்துக்கு தேவனுக்கு முன்னால நீ ஒரு ஆணையிடு. And say, Lord, I trust people to stop for all my troubles and problems, and when you say so you are making an oath to God. முழு மனதோடு என் தேவனை தேடுவேன். I will serve God with all my heart. நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் கர்த்தரையே தேடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம் வாயை திறந்து. And so myself and my children will seek our Lord. ஆமென். ஒன்றே முழு மனதோடு கர்த்தரை தேடுவேன். And with all my heart I will seek him. ஒரு ஜெப ஆவி உனக்குள்ள வரும். And the spirit of prayer come upon அதிகாலையில் you. தேவனை நோக்கி நீ தேடுவாய். And ye shall seek unto God. இரண்டாவது, Secondly, நான் மிஸ்பாவுக்கு செல்வேன். I go to Mizpah. என்ன பிரச்சனைனாலும் கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தருடைய வீட்ல போய் விழுவேன். And whatever problems I go to the presence of God and fall in his presence. ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிறோம். And more than staying the tents of the wicked, உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்குவது நல்லது. it is good for me to stay in the courts of your home. எத்தனை பேர் இப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? How many are taking this oath? இந்த வருஷத்துல நான் அந்நிய வல்லமைகளோடு தொடர்பை துண்டித்து விடுகிறேன். In this year I disconnect the relationship with strange powers. அந்நிய அக்கினி வேண்டாம். Don't want strange fire. அந்நிய மனுஷன் மனுஷி வேண்டாம். And you don't want strange man and woman. எந்த தெய்வீகத்துக்கு புறம்பான எந்த பழக்க வழக்கமும் வேண்டாம். You don't want any habits and contrary to divine natures. எந்த பலவீனமும் எனக்கு வேண்டாம். I don't want any weakness. தூக்கி போடு, உதறி போடு. And cast it away and shook it away. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? And how many are taking this decision? அந்நிய வல்லமைகளை நான் துரத்துகிறேன். I cast away the strange powers. அன்னைக்கு அந்த சமாரியா ஸ்திரீ என்ன சொன்னா? And what the Samaritan woman said on the எனக்கு day? 5 புருஷர் 6 புருஷன் 7 புருஷன் சொன்னா. Said I have 6 to 7 husband. இயேசுவிடம் பேசின பொழுது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது. When she spoke to Jesus, there came an end for everything. நாலாவது, Fourthly, வட்டிக்கு வாங்க மாட்டேன். I will not get money for interest. வட்டிக்கு கொடுக்க மாட்டேன். I will not give for interest. வாங்கின கடனை கொடுத்துருவேன். I will settle up the money that I borrowed. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கணும்னு நான் திரும்பி கொடுத்துருவேன். And to whom I got the for interest I இனிமேல் give ஒரு back. காசு கூட நான் வட்டிக்கு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. I will not spend any money for நீ interest. தீர்மானம் எடு, உன் சந்ததி நிலைக்கும். And take a decision, he shall receive the generation. அந்நியர்களுக்கு என் பெண்ணை கொடுக்க மாட்டேன், பெண்ணை எடுக்க மாட்டேன். I will not give my daughter or take my daughter Erin. அந்நியர்களுக்கு பெண் கொடுப்பவன் எடுப்பவன் சபிக்கப்பட்டவன். Cursed is the man that giveth for a strange man away. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? How many are taking decision? ஆமென். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். He created one. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. And the spirit is perfect in him. ஏன் ஒருவனை படைத்தார்? Then why he created one? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. And to beget a godly seed or generation. உன் சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாய் மாறணும். Your generation must be a godly உன் generation. சந்ததி கர்த்தருடைய கோத்திரமாய் மாறணும். And your generation must be the tribe of உன் God. சந்ததி கர்த்தரை சேவிக்கணும். Your generation must serve God. அந்நியர்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டேன்னு தீர்மானம் எடு. Take a decision, I will not mingle with strangers. என்னுடைய அடக்கம் பரிசுத்தவான்களுடைய கையில இருக்கணும். My burial service with my saints of God. என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியணும். My end must reign victoriously. என் கண்களை யோசேப்பு மூடணும். My eyes must be closed with Joseph. நீதிமான் மரிப்பது போல் நான் மரிக்கணும். I must die like a righteous die. என்னுடைய முடிவு சமாதானமாய் இருக்கணும். My end must be peace. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? How many are taking decision like this? ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் Lord, all throughout my life உம்முடைய சட்டங்களை உபதேசங்களை கைக்கொள்வேன். I will follow thy statutes and commandments.
பிரமாணத்தை கைக்கொள்வேன். I will follow thy laws. நான் உம்முடைய வழிகளை விட்டு விலகேன். I will not come away from your ways. உம்முடைய பாதையை விட்டு விலகேன். I will not refrain your ways. உம்முடைய கற்பனைகளை விட்டு விலகேன். I will not refrain from your commandments. உம்மை விட்டு விலகி போகவே மாட்டேன். And I will not leave thee. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? How many are saying this? இந்த ஆணையை எடுத்துக்கொண்டவர்களுக்கு And they that taken this oath, கர்த்தர் ஒரு கிருபை தரப்போகிறார். and the Lord is going to give them grace. நீ வசனம் கேட்ட உடனே When you hear the word of God, உந்துதல் அடைந்து and so தூண்டுதல் அடைந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த பிரதிஷ்டை பண்ற, and you are making consecration hearing the word of God. இந்த பிரதிஷ்டையை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு உனக்கு தெரியாது. You know not whether you can fulfill this consecration or not. இன்றைக்கு நீ பண்ணுகிற ஆணையில நிக்க முடியுமா முடியாதான்னு உனக்கு தெரியாது. You may not know whether you can stand with the consecration that you make today. அது அந்த போராட்டம் வரும்போது தான் தெரியும். When the problem comes, you can know this. ஆனா அந்த போராட்டம் எப்ப வந்தாலும் But whenever the problem comes, நீ அதை ஜெயிக்கணும். and you must overcome. அப்படியானால் ஜெயிக்க கூடிய ஒரு வல்லமை இப்ப தரப்போகிறார். If so, the Lord gives you power to overcome. பிரதிஷ்டையை போதித்தவர், And he could teach you the prince. ஆணையை போதித்தவர், And he could taught you the consecration ஆணையை oath. நிறைவேற்றக்கூடிய வல்லமை உனக்கு தருகிறார். He gives you power to fulfill the oath. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். And receive it right now. ஆமென். இந்த பிரதிஷ்டையில ஒரு சில பாயிண்ட் எனக்குரியதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இந்த பிரதிஷ்டையில் ஒரு சில காரியங்கள் எனக்குரியது அப்படின்னு எடுத்துக்கொண்டவங்க கை வைத்துங்க. And those who say that and this consecration and some points belong to me, lift up your hands. இல்ல அநேக காரியங்கள் எனக்குரியதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Or those who say and many belong to me, lift up your hands. இல்ல இந்த ஏழுமே எனக்குரியதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And those who say all these 7 points belong to me, lift up your hands. ஆமென். கர்த்தர் உன்கிட்ட பேசினார்னா பேசும் பொழுதே அந்த சத்தியத்தோடு கிருபை அனுப்புகிற தெய்வம். If the Lord speaks to you and with the truth, he sends you grace. இவ்வளவு நேரம் இந்த ஆணையை பற்றிய சத்தியத்தை உன்கிட்ட பேசி இருக்கிறார். Until now the Lord spoke to you the truth concerning the oath. இப்போ இந்த ஆணையை குறித்ததான கிருபையை உன் மேல ஊற்ற போறார். Now the Lord is going to pour the grace upon you concerning this oath. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you decide this? இந்த சத்தியத்தை கேட்ட ஆண்டவரே இந்த சத்தியத்தை செயல்படுத்த எனக்கு ஒரு அபிஷேகம் தாருன்னு கேளுங்க. Hearing this truth and loud ask unto him, give me grace to fulfill it. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஜீவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் வல்லமை கிருபை ஆவி இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன். And what they said unto me, I said unto பட் you. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியணும். I don't know how you have taken it. எப்பொழுதுமே ரெண்டு காரியம் இருக்கிறது. And there are two things always. சத்தியம் வந்துச்சுன்னா அதோட கிருபையும் வரும். When the truth comes, grace comes. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். And he dwells in us and full of grace and truth. இப்போ இந்த பிரதிஷ்டை நீ தைரியமா பண்ணு, பயப்படாத. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா பயப்படாத, தேவன் செய்வார். நீ கிருபையை மட்டும் வாங்கிக்கோ. Fear not and make a consecration and receive the grace alone. உன்னுடைய சந்ததி தேவனுடைய சந்ததி. Your generation is God's generation. உன்னை அவர் கைவிட மாட்டார். And so he will come and save you. உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். He will not come comfortless. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உனக்கு தேவை, கேட்டு வாங்கிக்கோ. You need anointing, ask and receive from him. கடைசி வரை கர்த்தரையே தேடுவேன். I will seek God till the end. என் ஓட்டம் கர்த்தருடைய சந்நிதியிலே முடிவடையும். My race will end in the presence of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வேன். I will follow the words of God. என் கண்களை யோசேப்பு மூடுவார். And Joseph will close my eyes.
ரிபாலா பாகாரா பாகாத்திடா பாலா காத்துடா. பரிசுத்தத்தில் என் ஓட்டம் முடிய வேண்டும். My ace must end in holiness. ஆமென். இந்த வருஷம் ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சியா நிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And how many are saying that in this year and myself and my children must stand as a testimony? இன்னும் ஒரு 5 minutes தான். 5 more minutes. எனக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய பாலிசியில எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, பிரசங்கத்தை அப்படி நிப்பாட்ட முடியாது. மொட்டையா நிறுத்தினா அவன் எம்டியா போயிடுவாங்க. ஏன்னா கேட்டு 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 தன்னை அப்படியே ஆயத்தப்படுத்தி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு மழை பெஞ்சாதான் அந்த விதைச்ச வசனம் முளைக்கும். What is the policy of my preaching? And they that hear the word of God only when the rain showers and it starts to sprout. இப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உழுது கிழுது அப்படியே அழகா விதைய விதைச்சிருக்கு வசனத்தை. இது கல்லுக்குள்ள போயிடக்கூடாது, முள்ளுக்குள்ள போயிடக்கூடாது, வழியில போயிடக்கூடாது. அதுக்கு தான் ஒரு வசனம், ஒரு மழை பொழியட்டுமே, வசனம் இப்பமே துளிர்க்கட்டுமே. And so let the rain showers, let the word of God springs up. ரிபாகரா பாகாத்திடா பாகாத்திடா நியாரபானா. ஹalleluya. ஆமென். இந்த வருஷம் நான் உலகத்தை ஜெயிக்கணும். In this year I must overcome world. மாம்சத்தை ஜெயிக்கணும். I must overcome flesh. பிசாசை ஜெயிக்கணும். I must overcome devil. இன்னைக்கு முதல் ஆராதனையில நாம் பண்ண பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளணும். I must keep the consecration that I made in this first எனக்கு service. உங்களுடைய வல்லமை தாங்க. Give me your power. எனக்கு உங்க பலனை தாங்க. Give me your strength. ஆமென்.